Welcome to our show. This is a podcast presented to you by Parking Buddhas. எபிசோட் நம்பர் 3. 2 சக்சஸ்ஃபுல் எபிசோட்ஸை தாண்டி 3வது எபிசோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் டைலர் டர்டன் அவர்களோட இணைஞ்சிருக்கேன். போன எபிசோட்ல கேங்ஸ்டரிசம்ல வந்துட்டு 2-3 படங்களை மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ண படங்களை நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா மெயில் பண்ணலாம். அடுத்தடுத்து வரப்போற பாட்காஸ்ட்ல அதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம். ஸோ கமிங் டு த டாபிக், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் மிஸ்டர் டைலர்? இன்னைக்கு வந்து பாத்துட்டோம்னா ஒரு சின்ன டிஸ்கிளைமர் டாபிக் நம்ம ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, ஆக்சுவலா நம்ம வந்துட்டு ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு படம் பாக்குறோம் இல்லையா? சோ அந்த ப்ராடக்ட அவன் கண்டிப்பா மார்க்கெட்டைஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவான். பட் இது என்னன்னா, எடுத்து வாயில கொடுக்க போகுதுன்னு அந்த ப்ரொடியூசருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படியாவது நம்ம இவனுக்கு சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு பல டீசர்களாலும் ட்ரெய்லர்களாலும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களாலும் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அப்புறம் எடுத்து வாயில கொடுத்த படங்கள். உங்களை ஒரு படம் ரொம்ப ஏமாச்சுன்னா அது எந்த படம் மிஸ்டர் டைலர்? சோ எனக்கு இப்ப இன்ஸ்டன்டா நீங்க கேட்டோன்னு தோணுன ஒரே படம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் படம், சோகால்டு தலைவர் படம் சொல்லி வந்த படம் கோச்சடையான். இந்த படம் வந்துட்டு சோட்டா பீம் பார்ட் 2 எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்ல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தலைவர் படம்னாலே ஆப்வியஸா தெரியும், தலைவருக்கே தெரியும் ஒரு படத்துக்கு வந்துட்டு அந்த டிக்கெட் காசு போட்டு வாங்குறது இல்லைன்னு. அப்படிப்பட்ட படத்துக்கு 350 ரூபா டிக்கெட் கொடுத்து நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேற லெவல் தியேட்டர் போயிட்டு உட்காந்து பாக்குறேன். அனிமேட்டட், நானே சின்ன பையன் தான். அப்போ நான் அனிமேட்டட் படம் ஓகே பரவாயில்லன்னு போறேன். என் கூட வந்துட்டு ஒரு ஆட்டோக்காரங்க வர்றாரு. எனக்கு ஆப்வியஸா தலைவர் ஃபேன்ஸ்னா ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, வைப்ரண்டா இருப்பாங்க இல்லையா? ஒரு தலைவர் ஃபேன் என் கூட ஓடி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா நான் லேட்டா போயிட்டேன். ஆப்வியஸா சட்ட ஃபேன்ட்லாம் ஃபுல்லா நினைஞ்சிருச்சு. அவருக்கு வந்துட்டு லேட் ஆயிடுச்சு ஷோ, வேற எங்கேயோ போயிட்டு வந்திருப்பாரு போல. என் கூட அவரு ஓடி வந்துட்டு இருக்காரு பேரலா. உள்ள நான் போறேன், தலைவர் எங்கோ போகுது வானமோட ஸ்டார்ட் வருது. அப்படியே தலைவர் பேச அப்படியே வருது. அப்படியே ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க. அப்படியே எங்கோ போக வானம்னு தலைவர் அப்படியே கையை உரிச்சுடி வராப்புல. தலைவர்னு ஒரு 10 செகண்ட் கழிச்சு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அந்த ஐயாவுக்கு கடைசி வரைக்கும் ரியலைஸ் ஆகல. வேற ஏதோ ஆட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். என்னடா இது, எஸ்பிபி வாய்ஸ் கேக்குது, ரகுமான் மியூசிக்லாம் வருதுன்னு சொல்லி அவர் ஐயா உள்ள வந்தவரு அப்படியே சட்டையை கழட்டி இந்த தலைவான் சுத்துறதுக்கு வராப்புல. அதை பார்த்துனியும் அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நின்று மொமாலக்காய் வெட்டி போட்டலாமான்னு பார்த்தாப்புல அப்படியே திரும்பி மெல்லமா வெளியே வந்துட்டாப்ல. சோ அது ஒரு சரியான டிசப்பாயிண்டிங்கான படம் இல்ல. அதுக்கு அவங்க சைடுல ஒரு பேசிக் ரீசன் இருந்துச்சு. ஒண்ணு, ரஜினியோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சுங்கிறனால இந்த படத்தை எடுத்ததா வந்து அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்க. பட் இது பிரச்சனை இல்ல. பட் ஆனா அவங்க தரப்புல இருந்து பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இது வந்து அவதாருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சவாலா அமையக்கூடிய படம்னு சொல்லி இதை மார்க்கெட் தான் தப்பு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு கடும் தவம் இருந்து இருக்கிற எல்லா பிஹெச்டி வரைக்கும் அனிமேஷன்ல பெற்று இதை பண்ணாங்கிற அளவுக்கு சீனா போட்டாங்க. ஒரு புண்டையும் இல்ல. கோச்சடையான் வந்து கதையா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகுபலியை விட பெட்டர் கதை தான் என்ன கேட்டா. ஆமா கதை ஆக்சுவலா நல்லாவே இருந்துச்சுங்க. பட் ஆனா அந்த என்ன பேர் சொல்லுவாங்க, ஹைனா சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளேங்கிற மாதிரி இருந்துச்சு. படம் போக போக லேக் இருந்தது. பட் ஆனா அது எனக்கு சுத்தமா பிடிப்பே இல்லை. உங்களுக்கு அனிமேஷன் வேற லெவல்ல இருந்தாலும் பிடிப்பு இருக்கும். ஆமா, ஒரு பேசிக் போகோ டிவில பாக்குற அனிமேஷன் லெவலுக்கு கூட நம்மள அந்த அளவுக்கு இது பண்ண வைக்கல படம். ஆமாமா, அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஐயா நல்ல வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டோட கிளம்பிட்டாரு படத்துல. அவரோட பாட்டு ஃபுல்லா உட்காந்து இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. படத்துல ஏஆர் ரஹ்மான் அடிச்ச மியூசிக் எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மியூசிக் அடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அவர். கரெக்ட். அதான் அதுல வந்துட்டு எல்லா சிறப்பம்சமுமே இருந்தது. பட் ஸ்டில் ஏதோ ஒண்ணு இல்ல. என்னன்னு பார்த்தா தலைவர் இல்ல இதுல, அவ்வளவுதான். அந்த படத்துல சோல் பர்பஸே யூஸ் பண்ணல. தலைவர் தீபிகா படுக்கணும் இல்ல, யாருமே இல்லங்க அதுல. எல்லாத்தையும் வச்சு மோஷன் கேப்சர் ஒண்ணு பண்ணிருக்கானுங்க. பட் ஆனா மோஷன் கேப்சர் உண்மையா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தா இந்த அளவுக்கு கேவலமா வந்திருக்காது. அவனுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியாம கேவலமா பண்ணி அதுக்கப்புறம் அதை ஏதோ வச்சு மேக்கப் பண்ணி எடுத்த படம் தான் அது. அது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே. கரெக்ட். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டே ஆழம் வந்தானே வேற லெவல்ல இருக்கு. ஆழம் வந்தால ஒரு அந்த குவிண்டன் டாரன்டினோ இம்ப்ரெஸ் பண்ண போர்ஷன்ங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. தலைவர்கிட்ட போய் வாங்கி குடிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் தலைவரத்தோட இவனுக்கு வர முடியாது. அந்த படம் ஒரு சரியான டிசப்பாயிண்டிங். ஆக்சுவலா இதுல டீசர் ட்ரெய்லர் அதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதை பார்த்துட்டு வந்திருந்தா ஆப்வியஸா டிக்கெட் எடுத்துக்க தேவையில்லை இவங்க மாதிரி ஆட்கள். பட் சீசன் ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு டீசர் ட்ரெய்லர் அப்பெல்லாம் வந்து ரீச் ஆயிருக்காது. ஜெயா டிவில இந்த திரைத்துளின்னு ஒண்ணு ஓட்டிருப்பானுங்க, அது திரைத்துளின்னு நினைக்கிறேன். அதுல பார்த்தா உண்டு, ஓ இது இப்படிதான் தலைவர் படம் எடுக்க போதுன்னு அப்ப மேபி அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னன்னா இப்ப வந்து பாலிவுட்ல வந்து நம்ம நெப்போட்டிசம் பேசிட்டு இருக்க டைம்ல நம்ம ஊர்ல இருக்க கிரிஞ்சு கூதியான எல்லாம் விட்டுறோம். அதுல மெயின் வந்து யாருன்னா இந்த ரெண்டு பிறவிகள் ஃப்ரம் ரஜினிகாந்த். யாருன்னா ஐஸ்வர்யா இவங்களும் சௌந்தர்யா ரஜினிகாந்த். இவங்க 2 பேர்த்தோட வேலையே என்னன்னா வந்து நல்லா போயிட்டு இருக்கும் ஒரு காம்போ. அதாவது இப்ப ஒருத்தன் வந்து முன்னாடி வேலையில்லா பட்டதாரி எடுத்திருப்பான், அதை 2 எடுத்து வந்து செஞ்சுடுறது. அதுக்கப்புறம் வந்து முதல் மோஷன் கேப்சரிங் எடுத்து வாயில வைக்கிறது.
அதுக்கு ஒரு அப்புறம் பரதநாட்டியம் யாருன்னு சொல்லி எடுத்து வாயில வச்சு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுல பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா படம் புண்டா மாதிரி இருக்குங்கிறது. அதான் நான் இப்ப அதான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போட்டு மிஸ்கின் கூட ஒரு கான்வர்சேஷன் போட்டா மிஸ்கின் 10 செகண்ட்ல கொண்டு விடுவாப்ல. நீ வந்துட்டு அக்கீராக்கு வந்த சாபக்கேடுறி அப்படி அந்த மாதிரி. அடுத்து வந்து ஆக்சுவலா நம்ம எல்லா எபிசோட்லயும் போட்டு அடிக்கிற மாதிரி ஒருத்தர் தான் அடிக்க போறோம். யாருன்னா வந்து காற்று வெளியிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிக் படம் வந்துச்சு. அதோட டீசர் ட்ரைலர்லாம் வருது. அதுல ஃபுல்லா வந்து அந்த பக்கம் ஜெட்டு பறக்குது, இந்த பக்கம் ஜெட்டு பறக்குது. இந்த ஆபீசர் கெட்டப்ல வந்து இவன் கார் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஒரு காஷ்மீர்ல எடுத்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ விஷுவல்ஸ் வருது. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது அது ஒரு ரோஜாவுக்கோ இல்ல உயிரைக்கோ நம்மளை கொண்டு போய் கூப்பிட்டு போயிட்டு வருது அந்த டீசர். அது ரவிவர்மனோட ஒரே ஃபார்ம் அந்த படம். ரவிவர்மன் இல்லனா அந்த ட்ரெய்லரை நம்பி இத்தனை பேர் வந்திருக்க முடியாது, அந்த படத்தை சேர்த்தே பண்ணிருக்க முடியாது. அது இல்லாம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் தியேட்டர்ல போய் உட்கார்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கார்டு போறாரு. அந்த கார்டுல என்ன போடுறாருன்னா, இந்த மாதிரி கார்கில் வார்ல ஈடுபட்ட சோல்ஜர்ஸ்க்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு போட்டார். அப்பவே வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இந்த டைட்டில் கார்டுக்கு நான் 150 ரூபாய் கொடுத்துறேங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தலைவன் தெரிக்க விடுறாண்டா அப்படின்னு. ஆமாமா, ஏர்போர்ஸ் வந்து அடிச்சு நகுத்த போறாப்புன்னு நினைச்சிருக்கேன். என்னதான் வந்துட்டு டீசர் ட்ரைலருமே உங்களுக்கு அதான் தோணிருக்கும். என்னதான் வந்து மணிரத்னம் திரும்ப திரும்ப வந்து இந்த நேஷனல் விஷயங்களுக்கே போய் ஊம்ப கொடுத்துட்டு இருந்தாலும் பட் நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கு. அவருக்கு ஃபேமஸ் ஆனாரு. பட் இந்த படம் ஓகே, சரி ஓகே, மறுபடியும் அதே எடுத்தாலும் ஏதோ ஒன்று பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உட்காருங்க. பார்த்தா ஒரு ஸ்டாக்கரோட காவியம் இல்லையா, ஒரு ஸ்டாக்கர் தைலி ஃபுல்லா வந்து நெகு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு முடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாப்புல. நம்ம பார்த்து பாத்துக்கிட்டே இருப்போம். ஆமா, ரொம்ப வெக்ஸான படம் அது. அது வந்துட்டு அது நினைச்சாலே ஒரு மாதிரி கொமட்டலா இருக்கு. ஒரு டிபிக்கல் டெம்ப்ளேட் ஒண்ணு கேன பச்சு மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. சரியா, 2 பேர் மாண்டேஜ் மியூசிக்ல 2 பேர் அப்படியே சோகமாவே உட்காந்துருப்போம். அப்புறம் கடைசி ஹீரோ வந்து ஒரு பாட்டு பாடுவாரு, பொய்களை தேடும் அப்படின்னு பாட்டு பாடுவாரு. அப்புறம் ஹீரோயின் நடந்து வந்து 2 பேர் சேர்ந்துருவாங்க. இதை வந்து நானும் பண்ணி கடைசியில பாகிஸ்தானுக்கு அங்க எங்கன்னு போய் கடைசியா மறுபடியும் அந்த பாலைவனத்துல இருந்து 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்குவாங்க. அதான் எனக்கு வந்துட்டு ராவணனுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்ச மணிரத்னம் மூளை எழுந்தாருங்கிற மாதிரிதான் இருக்கு. எடுக்கிறது எவனே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு படம். அதுக்கு அடுத்து இந்த படம் சொன்னே எனக்கு இன்ஸ்டன்டா ஞாபகம் வந்த படம் வந்து செக்க சிவந்தமானம். அது வந்துட்டு 3 பேர் எடுத்து கொடுத்தாரு. அதாவது வந்து ஆக்சுவலா வந்து தளபதி பார்ட்டுங்கிற அளவுக்கு அதுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் இருந்துச்சு. ஆமா, அதுல வந்து நம்ம இவரு வேற தமிழ் கலையுலகத்தின் செல்ல பிள்ளையார நடிச்சிருந்தாங்க. லிட்டில் தலைவர் இறங்கி இருந்தான் உள்ள. தலைவர் வேற ஒஸ்தி வரான்னு உடம்பு இறக்கி இறக்கிருக்கான் அப்படின்னு ரகுமான் விட்டு பிஜிஎம் எல்லாம் போட்டு அள்ளி வீசி ட்ரெய்லர் டீஸ் எல்லாம் பாக்க சேலஞ்சஸ் வெல்கம் டு தன் வேற லெவல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜென்னு வேற இருந்தாருங்க. ஜென்னு இருந்தாப்ல உள்ள, ஜென்னு சேது இருந்தாப்ல. சேதன் உள்ள இருந்தே படம் ஓல் மாதிரி இருந்தது. அது சேதன் இருக்காப்ல, நம்மால இவர் இருக்காப்ல, யார் இருட்டிலே வாழ்றவர் இருக்கிறாப்ல, அது போக பெரியாள் வேற இருக்கிறாப்ல. 3 பேர் இருந்து திணறி அந்த படத்தை எடுத்து ஓல் போட்டிருக்கானுங்க. ஆனா படம் மகா கேவலமா இருந்தது சாமி. அதாவது எதுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க, நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னே தெரியல. ஜுமாஜி மாதிரி உள்ள அவன் வெறி ரத்த வெறியோட ஓடிக்கிட்டு இருக்கானு இல்லையா. மணிரத்னம் ஒரு மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர் தான், அதை ஒத்துக்கிறேன். பட் அதே நேரத்துல அவர் ஒரு மிகப்பெரிய ஓலாண்டி, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான். ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷன் பேனர் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் பேனர் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ். எல்லா படத்தையும் அவர் அந்த ப்ரொடக்ஷன் பேனர்ல தான் எடுக்கிறாரு. எடுக்கும் போதே அவருக்கு கிராஃப்ட் தெரியுங்கிறனால என்ன பண்றாருன்னா, மக்களை எப்படிலாம் ஏமாத்தலாங்கிறத முதல்ல யோசிக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, சந்தோஷ் சிவன் மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்தாலும் எல்லா ஷாட்ஸும் க்ளோஸ்லயே போங்க, பெருசா ஸ்விஃப்ட் ஒர்க்கோ இல்ல வந்து ஆர்ட் ஒர்க்கோ வேற லெவல்ல யூஸ் பண்ணாத மாதிரி. ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே காஸ்ட்டுக்கு ஃபுல் காசையும் போட்டோமே, இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைலர் கட்டு காமிச்சு அப்புறம் என் பேரை போட்டா ஆப்வியஸ்லி எல்லாரும் வாயப்படும். கண்டிப்பா எவனுக்கா வித்து மாங்க அரைச்சிருவாப்ல. ஆமா, இவர் 2 கோடி பார்த்து போட்டு ஃப்ரைடே ஃபேக்ஸ் பார்த்தா 100 பேருக்கு புரிஞ்சு என்ன பண்றாரு. ரோஜால வந்து இவர் ஏஆர் ரஹ்மானுக்கு சான்ஸ் கொடுத்தனால அந்த கடமைக்கு எப்படிதான் ஏஆர் ரஹ்மான் வந்து டியூன்ஸ் போட்டு கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றதுன்னா, இந்த சில்லறத்தனத்தை வந்து இதுல காமிக்கிறது ஃபுல்லா க்ளோஸ் அப் ஷாட்டா எடுத்து கதை மயிரே இல்லாத மாதிரி நிறைய அவுட்டோர்ஸ் வர மாதிரி ஃபுல்லா இன்டோர் சீன்ஸா வச்சு ஒரு விஷயத்த சில்லறத்தனம் பண்ணி இவர் சம்பாதிக்கணும்னா ஒரு படம் எடுத்துருவானுங்க. அதை நம்ம தியேட்டர்ல போய் பார்த்துட்டு பிடிக்கலான்னு சொன்னா இந்த மனிதத்தன் கண்டிஸ் எல்லாம் நம்மள்ட்ட வந்து வாயில் அடிப்பானுங்க. இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானுக்கு வந்து இதுல கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அண்ணன் அபி அண்ணன் சேதனோட தம்பி அபி அண்ணன். இவர் வந்துட்டு அடிக்கிற ஜால்ரால உக்காளி அவ்வளவுதான் உள்ள கதி இறங்கிடுது நமக்கு. அந்த யூடியூப் வீடியோ 2 பார்த்து விட்டீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் மணியை போடுற கூட இந்த மொம்மாக்கனை போட்டுறணுங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு ஒரு வெறி வந்துருதுங்க. இல்ல கிட்டத்தட்ட வந்து அவர் மணிரத்னம் படத்தையோ இல்ல வந்து இவரு ஜிவிஎம்சி படத்தையோ பார்க்கும்போது ஆர்கசமே அடைஞ்சிருவாங்க ரேஞ்சுக்கு வீடியோ. ஆமா, அது ஆர்காசத்தை அடைஞ்சுதான் நமக்கு வந்து ஓல் போட்டு இருக்கிறது வந்து.
ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த தீபாவளிக்குன்னு ரிலீஸ் ஆகும் தெரியுமா, அந்த படத்துக்கு எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் வேற லீக்ல இருக்கும். கண்டிப்பா கரெக்டா? அப்படி வந்துட்டு ஒரு படம் சரியான எக்ஸ்பெக்டேஷனு வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். யாரு நம்மாலு தென்னிந்தியாவின் கிறிஸ்டபர் நோலன், நோலன் ஏஆர் முருகதாஸோட படம் வந்துட்டு 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்து. ஐயோ அது ரொம்ப அந்த கிரிஞ்சான படத்தை பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கு கொடுத்த ஹைப்பு, அந்த படத்துக்கு இருந்த ட்ரிவியா எல்லாம் வச்சு வேற லெவலு நினைச்சிட்டாங்க எல்லாம். படம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த என்ன காம்போவே வந்து பண்றாங்கன்னு இந்த காம்போவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்த படம் தான். மொமெண்டோல இருந்து அழகா திருடி எடுத்து இன்ஸ்பிரேஷன் சொல்லப்பட்டு அத ஒரு பெரிய ஹிட்டா பண்ணி வாயில் அடிக்க நான் எதுவுமே அதுல இருந்து எடுக்கலங்க, எக்ஸப்ட் இவனுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கிறது மட்டும் தான் அப்படின்னு பாப்பல. எக்ஸப்ட் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கிறது மட்டும்தாங்க. அப்புறம் அந்த உடம்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். மட்டும் அதுல இருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். அப்புறம் கொஞ்சம் கதையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். மத்தபடி அந்த படத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தம். இதுக்கப்புறம் இந்த ஆளோட கோமணம் மட்டும் தான் இவர் அடிக்கல. ஆமா இல்ல அது இந்த படத்தை எடுத்தது இல்லாம இந்த பாலிவுட்டை ரீமேக் பண்ணி பாலிவுட்டில் கொண்டாடப்படும் டைரக்டரா வேற இவர் மாறாரு. 7ஆம் அறிவு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப இந்த கிறுக்கு புதியானுங்க எல்லாம் தமிழ் சொல்லி கத்திட்டு இருக்காங்க தெரியுமா, அதுக்கு அளவுல முட்டு கொடுக்குற படம் அந்த ஒரு படம். கரெக்ட். இங்க இருந்து போய்தவர் ஏன் தெரியுமா போயிருப்பாரு, இந்த தாய்ல இப்படி இருக்கவனுங்க எல்லாம் வந்துருவானுங்கிற ஒரே காரணத்துக்காக போயிருந்திருக்கணும். போதி கிளம்புனது காரணமே முருகதாஸ் தான். இல்ல போதி கிளம்புனது காரணமே முருகதாஸ் அண்ட் திஸ் கிரிஞ்ச் புதியான்ஸ் நவ் லிவிங் இன் தமிழ்நாடு. ஆமாமா உண்மை. இது அதுல வந்துட்டு நம்ம இவரு இருக்காப்ல இல்ல சின்ன பாரதி, அவருக்கே வந்துட்டு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு, அவர் பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க. இவங்க 2 பேரும் மட்டும் தான் பிகெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் தி சோஷியல் மீடியா. டக்குனு சின்ன பாரதி போனீங்க கண்டென்ட்டே மாறின மாதிரி இருக்கு. கரெக்ட். ஐயோ அதான் சின்ன பாரதி எல்லாம் வந்து பெரிய பீஸ், அதெல்லாம் இன்னொரு எபிசோட வச்சு இதுல வச்சு நம்ம இது பண்ணிடக்கூடாது. கம்மிங் டு 7ஆம் அறிவு, இந்த படத்தோட கான்செப்ட் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள ஒருத்தனை படுக்க வச்சா வரும்னு எனக்கு புரியவே இல்லைங்க வாழ்க்கை. அது வால் டியூப் போட்டா வந்துரும், அவ்வளவுதான். என்னப்பா வீடியோ பேசிட்டு இருக்கிற, வால் டியூப் போட்டேன்னு என்ன வேணா வரும். பார்த்தா ஒருத்தர் டப்பாக்குள்ள அடைச்சிட்டா நீ மங்குனி புண்டதான், நீ எத்தனை படம் பாத்துருக்க, நீ ரெசிடென்ட் ஈவில் ஒரு 4 பாத்துருப்பியா, அப்ப நீ உடனே உனக்கு சயின்ஸ் தெரிஞ்சிச்சு மொத்தமா தலைவா. அதுதான் லாஜிக்கே. உன்னை வந்து டப்புக்குள்ள இறக்கிட்ட அது பூரா ஆசிடா இருக்குனாலே நீ கண்ணை திறக்கும் போது உனக்கு சூப்பர் பவரோட எந்திரிப்ப. எத்தனை படத்துல வந்துருக்கு, தமிழ் படத்துல வந்தா நம்ப மாட்டேன் நீ, இதே நீ அங்கவே ஓல் போட்டா நம்புற அப்படின்னு கேட்பானே. அதுல வந்து சில வசனங்கள் தான் வந்து இன்னும் நம்ம தமிழ் சமூகத்தை வந்து வாயில வச்சு அடிச்சிட்டு இருக்கு. அதாவது சாணியை வந்து சாணின்னு சொல்லாதீங்க, சயின்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்மள வாயில் அடிச்சு இந்த பயோவாருங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இந்த அப்பவே இறக்கிட்டாப்ல. அதாவது வந்து கிமு 10,000 முருகதாஸ் சொல்லிட்டாப்ல பயோ. இல்ல இந்த தேவையானதால லூசு பூதி நினைச்சிட்டு தேவையான சொன்னாலே எவனும் கேட்டது இல்ல. தலைவர் அந்த பயோவார் மட்டும் எடுத்து இறக்கிட்டு இல்ல. இந்த கிரிஞ்சான்ஸுக்கு வந்து ஒரு கான்செப்ட தெரியாம நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதையே புடிச்சிட்டு ஆடுவானுங்க. அப்படி கிடைக்கப்பட்ட கான்செப்ட் தான் வந்து இந்த இதெல்லாம். இன்னி வரைக்கும் தமிழ்நாடுக்கு பேரு மாத்தாம இருக்கிற ஒரே காரணம் 7ஆம் அறிவு படம் தான் கூட சொல்றாங்க சில பேர். ஸ்டேட்டஸ் போட்டு சாமி சொல்லாதீங்க சயின்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. ஆமா ஆமா அந்த டன் 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 காலங்காலமா கல்ச்சரை மாத்துங்கடா சாமி சாமிட்டு ஓல் போட்டுருக்காங்க லட்சக்கணக்கான பேர் சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்ப கேட்க மாட்டானுங்க இல்லையா. ஆமா. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலா நம்ம இந்த வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் ஃபெயிலியர்ஸ்னு எடுத்துட்டோம்னா தலைவரை பேசினதுக்கு அப்புறம் 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. தளபதி 2 பேருக்கும் இந்த மாதிரி பல லட்சம் தடவை நடந்துருச்சு. அதை பத்தி பேசியாகணும். புலின்னு ஒரு படம், இந்த படத்துக்கு கொடுத்த ஹைப் வேற லெவல். இந்த படம் வந்துட்டு நல்வினையா தீவினையான எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. இந்த படம் ஆக்சுவலா இன்னொரு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. மத்தியான ஷோ வரைக்குமே இது ஓடல. ஓகே, டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு 3 அதான் இது மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல நின்று இருக்கோம். வேற லெவல்ல வெளியே க்ரௌட் ஆயிடுச்சு. 3 ஷோவோட ஆட்களும் வெளியே நிக்கிறாங்க. படம் வேற லெவல்ல இருக்கும், பாத்துட்டு தான் போகணும். போலீஸ்லாம் அடிக்கிறாங்க, அடியை வாங்கிட்டு நிக்கிறாங்க தளபதி ஃபேன்ஸ். அப்படியே நாங்களும் நின்று இருக்கோம். அந்த காலேஜ் போல நின்றுகிட்டு இருக்கோம். படத்தை வந்துட்டு 1 மணிக்கு என்னமோ வந்துட்டு அதான் அந்த ப்ரொடக்ஷன் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் பண்றாங்க. என்னென்னமோ இஷ்யூ இதுல கண்ட இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு. இதுல எல்லா ஓலையும் தாண்டி கடைசியில படத்தை இறக்குறானு உள்ள போறோம். என்ன சொல்லிட்டானுங்க, ஒரு கிரிஞ்ச் ஸ்டைலிய இந்த தேட்டர் ஸ்டைலிய 3 பேர்த்தையும் விட்டானுங்க. 3 ஷோல இருக்கணும் உள்ள வாங்கடா அப்படின்ட்டானு. வேற வழி இல்ல, அவனு போக மாட்டேங்கிறானுங்க. டிக்கெட் காசு திரும்பி கொடுங்கறானுங்க. யாருக்கு எங்க டிக்கெட் காசுல எவன் வாங்குறானே தெரியாது. கரெக்ட் தானே. 100 ரூபா கொடுத்து கவுண்டர்ல வாங்குற டிக்கெட் ஆகுது, அது வாங்குறது 500 600 ரூபாய்க்கு எவன் கிட்டே மன்றம்னு சொல்லிட்டு வாங்குறது. சோ மன்ற ஷோல இருந்து எல்லா ஷோவும் கேன்சல், எல்லாரும் ஒரே தியேட்டர்ல இருக்கும். அப்ப இந்த படம் இறங்குது. அப்ப எப்படி இருக்கு, ஒருத்தர் ரத்தம் கட்டிக்கிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு படம் நல்லாதான் இருக்கு போல நினைச்சு கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்க நல்லா இல்லன்னு சொன்னா நம்ம எனக்கெல்லாம் வந்துட்டு சாதாரணவே ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை வெயிட் பண்ணி இந்த புலியோட சண்டை போட சீக்வன்ஸ் பாக்குற கடை வந்து அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஒரு கருஞ்சிருத்த சீன் வரும்போது நான் வந்துட்டு அவ்வளவுதான் 5 கஞ்சி குழு வந்து உள்ளே படுத்தேன் தியேட்டருக்குள்ளே, வாழ்க்கை முடிச்சா அப்படின்னு. அந்த அளவுக்கு கிரிஞ்சஸ்ட் மூவி எவர் வந்துட்டு புலி எனக்கு தெரிஞ்ச. ஆக்சுவலா சிம்பு ஒரு நல்ல டைரக்டர் தான்.
நல்ல நல்ல காமெடி படங்கள் கொடுத்துருக்கிறாப்ல. பட் இந்த படம் வந்துட்டு பெரிய காமெடி படம் ஆகி போச்சு. அவங்க அவரு வந்து என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் என்னன்னா வந்து அந்த ஆள் வந்து இந்த காமிக்க ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்காரு. தேவாலம் காமிக் இல்லையா? ஆமா, இதோட இன் அண்ட் அவுட் அந்த ஆளுக்கு தெரியும். பட் எஸ்எஸ்சி விடுவாங்களா? விட மாட்டாங்க. எஸ்எஸ்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இது போட்டாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, கதையெல்லாம் நல்லா இருக்குங்க, பட் ஆனா இதுல சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் மெருகேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெருகேற்றி. ஆமா, அவர் டைரக்டர்ல அவரே ஒரு ஜாம்பவானு. அந்த ஜாம்பவான் ஒரு 10 விஷயத்த போடணும்ல, கேப் மாதிரி நம்ம ஜாம்பவான் படம் பண்ணாங்க எடுத்து ஜாம்பவான். அதேதான். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் மெருகேற்றங்கிற பேர் வழியில பொலிட்டிக்கல் அஜெண்டாவெல்லாம் வாயில வச்சு அடிச்சுட்டு ஒரு ராட்சச குயின் மாத்திக்கங்க இவங்களை. இப்ப நான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்பிள் கூட சொல்றேனே, நம்ம இதுல வந்து ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து எப்படி நம்ம எல்லாம் வந்து அராஜகம் பண்றாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா சின்ன வச்சு விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா இப்ப படம் ஃபிளாப் ஆன அந்த ஹேஷ்டாக் ஒன்று ஓட்டுக்கலாம் தெரியுமா? அது இப்ப அப்பவே எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சது. ஹேஷ்டாக் குழந்தைகளுக்கான படம், ஹேஷ்டாக் பெண்களை போற்றும் படம், ஹேஷ்டாக் இதை வந்துட்டு நீ கிழிச்சா பார்த்தா நீ வந்துட்டு இந்தியனே கிடையாது. ஏன்னா ஒரு உமனுக்காக வந்த படத்தை நீ வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி கிழிக்கிற, உனக்கெல்லாம் உமனோட சக்தி எப்படிடா புரியும், உனக்கு அந்த வழி நீ வந்துட்டு அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்றாங்க இல்லையா? 150 ரூபா கொடுத்து உயிர் போற நேரத்தில் தேங்காய் நான் என்னடா பண்றது மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஹேஷ்டாக் குழந்தைகள் படம்னாலே அது ஒரு மடக்குதி படங்கிறது நம்ம புரிஞ்சுக்க. ஆமா ஆமா, தமிழ் சினிமால குழந்தைகளுக்கு பிரத்யேகமா படம் எடுத்துட்டு இருக்க மாதிரி இவனுங்க ஒரு கிரிஞ்சு புண்ணையானுங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஆளை பத்தி பேசியே ஆகணும். இவர் நல்ல படங்கள் கொடுத்திருக்காப்ல, பட் அந்த ஓலுக்கு தான் காசு. இந்த செட்ல வரதுல வெங்கட் பிரபுஸ் கேம், வெங்கட் பிரபுஸ் ஹாலிடே, அதே மாதிரி ஒன்று விட்டாப்ல வெங்கட் பிரபுஸ் என்னன்னு தெரியல, இது மறந்துட்டேன், பிரியாணின்னு ஒரு படம். வெங்கட் பிரபுஸ் டயட், வெங்கட் பிரபுஸ் டயட். அப்பா, அந்த டயட் வந்துட்டு லெஜெண்டரி படம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 345 ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துல. படம் முடிஞ்சது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு படம் பிளாப் தெரியுமா அப்படின்ட்டு. அது ஒரு ட்விஸ்ட், ஆடியன்ஸ் பக்கத்துல இருந்து ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ட்விஸ்ட் இந்த படம் வெங்கட் பிரபுல தெரியுமாங்கிறானுங்க, என்னமோ சொல்லிட்டுக்கிறானுங்க. இந்த படத்துல ஹீரோ பேஞ்சிங்கிறானுங்க, ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கானுங்கடா, கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் அது ட்விஸ்ட் சீசனா இருக்கு. ட்விஸ்ட் சீசன் இல்லையா? எப்படி ஹாரர் மூவி சீசனா இருந்த மாதிரி கேவி ஆனந்த் தான் இந்த ட்ரெண்ட் ஓபன் சீசனை. அப்புறம் அவரே வாயில வச்சானுங்க, அதெல்லாம் வந்து இருக்கு. நான் ஒரு பழைய படம் இங்க சொல்லணும்னு இருந்தேன். இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படத்தை இங்க சொல்லணும். 2 படத்துக்குமே வேற லெவல் ஹைப் கொடுத்தானுங்க, 2 படத்துக்குமே வேற லெவல் ப்ரொமோஷன் பண்ணானுங்க. 2 படமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால வந்துட்டு ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்த போதுனானுங்க. ஆனா ஒரு படம் அதாவது கிரிஞ்ச் டு த மேக்ஸ் ஆகி போச்சு, ஒரு படம் ஆவரேஜ் கிரிஞ்ச் ஆகி போச்சு. 1 பேர் கந்தசாமி. ஐயோ, அந்த படம் ஆக்சுவலா வந்துட்டு அதான் கிரிஞ்ச் டு த மினிமம். கிரிஞ்ச் டு த மேக்ஸ் வந்துட்டு நான் சொல்றேன், இது வந்துட்டு தென்னிந்திய அக்கீரா எடுத்தது முகமூடி. அதாவது நான் வந்துட்டு நொல்லானுக்கே இங்கிருந்து சவால் விடுறேன், பேட்மேன் பிகின்ஸ் ஆகி மயிராதுன்னாப்ல. இல்ல, முகமூடியின் கிரிஞ்சஸ்ட் சீன் ஆஃப் தி இயர் எது தெரியுமா? மொட்டை மாடியில ஒரு தாத்தா வந்து குடிசைக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு துணி, கொடுப்பாருன்னா பேட்மேன் ஒண்ணு போட்டிருப்பாரு தெரியுமா? ஆமா, அந்த துணி டபுள் மடங்கு இதா இருக்கு துணி, அடமாண்டியத்துல செஞ்சு கொடுக்குறாரு. இது கிளாத்ங்கிறது கிடைச்சது எப்படி இப்படி ஃபேப்ரிக் எவனுக்கு தெரியாது. இவர் நீட்டா போய் கேப்பாப்ல, தாத்தா எனக்கு ட்ரெஸ் வேணும் தாத்தா அப்படின்னு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாப்ல இல்லையா? தம்பிக்கு வாங்க அந்த சாமான சைஸ் என்ன சொல்லுங்க அப்படின்பாப்ல. இல்லங்க, அதுக்கு முன்னாடி இப்ப மோமுடிய நம்ம அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிட முடியாது. இல்ல, எனக்கு வந்து எனக்கு ஜீரணிக்க முடியல அந்த தலைவரோட மூஞ்சி கண்ணாடியோட வந்து போகுதா, அந்த படத்தை அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய வலியை கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த படத்துல வடிவா மாறிடுச்சு. சொல்லுங்க, மோர் தென் சூப்பர் ஹீரோ தேர் வாஸ் வில்லன் அந்த படத்துல. அந்த வில்லன் வந்து உங்களால பேட்மேன் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேமரா முன்னாடி ஒரு இதை கொடுப்பாரு பாருங்க, அதெல்லாம் பார்த்து நான் மிரண்டுட்டேன் நேரத்துல. இல்ல ஆக்சுவலா அதுல இருக்க ஸ்டன் சீக்வென்ஸ் எனக்கு தெரிஞ்சது மிகப்பெரிய லெவல்ல கஷ்டப்பட்டு ஹவ் கேன் மிஷ்கின் புல் ஆஃப் சம்திங் ஃப்ரம் a mentally ill person மாதிரி இருந்துச்சு. அது இப்படி சொல்லிக்கலாம், ஹவ் கேன் a mentally ill person pull off something from a mentally ill person இல்லையா? அப்படி சொல்லிக்கலாம். அதாவது இது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இந்தியன் சினிமா இல்ல, வேர்ல்ட் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம். இல்ல அது அதோட இதெல்லாம் பாத்திருக்கியா? ஐ மீன் ஷோஸ் எல்லாம் அதுக்கு இன்ட்ரோடக்டிவா வச்ச நிறைய இந்த ஆடியோ லான்ச் அது இதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு தலைவன் அடுத்த லெவல்ல பேசி வச்சிருப்பான். இல்ல அதுல வந்து மிஷ்கின் புலித்தினாயம் பேசியிருக்காரு. என்னங்க நீங்க இங்க இருக்கவங்க எல்லாம் போய் மார்வல் டிசி காமிக்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க, அவன் நம்மள பாக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்மேனை பாத்துட்டு இருக்காங்க.
இது வந்துட்டு அட்லிக்கு ஈக்குவலண்ட், எங்க அண்ணனுக்கு நான் செய்வேன் ஈக்குவலண்ட் இல்லையா, வச்சு செஞ்சு விட்டாப்ல. செஞ்சு விட்டாப்ல. இந்த படத்துல இன்னொரு சீன் இருக்குமேங்க, இந்த வாயை மூடி சும்மா இருடா, அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குமேங்க, செஞ்சுட்டு இருப்பா தம்பி அப்படி நின்று இருப்பாரு அந்த படத்துல பேசணும்னா பிரமாதமான சீக்வன்ஸ் 10 பேசலாம் இல்லையா. ஆமா, அத கடந்துடலாம்னு எனக்கு தோணுது. கடந்துருவேன். வேற பல கிரிஞ்சு படங்கள் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தளபதியோட 50வது படம், அந்த படம் எனக்கு இன்னி வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. தளபதியோட 50வது படம், அப்பனா எப்படி டிக்கெட் கிடைக்கும்னு பாத்துக்கேன். மீனவருக்காக அவர் போராடின படம். அந்த சார் அந்த படத்தை நடிச்சுட்டு எப்படி வெளியே வந்தாரு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. அதை பார்த்துட்டு விரக்தியில இருக்கிற பல பேர் இல்லையா, ஏன்னா இன்னி வரைக்கும் மீன் கிரியேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறானே. ஆமா ஆமா கண்டிப்பா. சுறாங்கிறது வந்து தளபதியோட கெரியர்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் இல்லையா. 50வது படத்தை வந்து எல்லாம் 50 வயசுல போய் சேர்ற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. அந்த படமே வந்துட்டு வாயில வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஏசி ஐயா அவர்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்ப எங்க அண்ணன் கூட போற படத்துக்கு 15 நிமிஷத்துல எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, முடியல வெளில போயிடலாம் அப்படின்னு எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் வெளில வராங்க. தெரிஞ்ச அவங்க தளபதி ஃபேன்ஸ் தான், அவங்களால முடியல, பார்க்க முடியல, ஒரு மாதிரி கொமட்டலா வருது. 5 கிலோ ஆவி மை ஆஜபாலை சுட மாதிரி சாப்பிடணும் போல. வெளில வரோம், வந்து நீ பார்த்தா கொத்த என்ன பண்ணிருக்கானு தெரியுமா, நீட்டா பார்க்ஸ் 2 வீலர் பார்க்கிங்க பூட்டிட்டானுங்க. படம் பார்த்துட்டு தான் நீங்க போகணும் அப்படின்ட்டு. அப்ப எப்படி இருந்திருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல மனரீதியா பாதிக்கப்பட்டு, சைக்கோ படத்துல ஒரு சைக்கோ வந்து எனக்கு மனரீதியா பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மாதங்கள் பெட் ரெஸ்ட்ல இருந்து ரெடியாகி வந்தேன். அந்த அளவுக்கு அது ஒரு படம். இப்ப என்ன தோணுனா, தலைவன் அந்த ஸ்விம்மி அடிக்கும் ஸ்லிப்பர் ஓட்டுவாங்க, அதை கழட்டி அந்த ஆயிலி அடிக்கணும்னு தோணுங்க டிரைவரை. சுறால அந்த கன் ஷூட்டிங் சீன் இருக்குமே, ஐயோ அது இஷ்டம் பண்ண நேஷன் சீனு. அது நம்ம ஸ்ரீமனுக்கு வந்துட்டு கையில சுட்டுறாப்ப அப்படிங்காப்ல, சிகரெட் பத்தும் போது டக்குனு சுரக்கணும் சுட்ட வச்ச மாதிரி நீட்டா அப்படிங்காப்ல. இது அப்படியே நேம் சூரா அப்படின்னு நடந்து போயாப்ல. அப்ப நமக்கு அவ்வளவுதான், சில்லறைய செதற விட்டுருவோம். அதுல வந்து ஏர்லயே வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி எல்லாம் என்னமோ பண்ணுவாரு. அது மேட்ரிக்ஸ் சீக்வன்ஸ்ல இது வரும். ஸ்ரீமன் கரெக்டா கன் எடுப்பாப்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு எப்படி ஞாபகம் வரக்கும், அது எனக்கு சின்ன ஒரு வடிவா மாறிடுச்சு அந்த படம். அத வந்துட்டு ஸ்ரீமனோட சுண்டுவரில் சுற்றுறாப்ப அப்படின்றாப்ல. அவ்வளவுதான். ஸ்ரீமன் யாரு, ஹல்க் இல்லையா? அந்த வாங்குற மாதிரி இருக்கு. கோர்ட்ல அவரே வாதாடுவாப்ல, நான் வந்து சவுதி முடியதாக விட்டேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு படத்தை எடுக்கவே முடியாது இல்லையா. இல்ல சௌரி முடிய சூட் கேஸ்ல போட்டு கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு இந்த மாஸ்க் ஆஃப் ஜீரோ கேப் எல்லாம் அந்த படம் அடுத்த லெவல் படம். அதே மாதிரி வில்லின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பத்தி நான் பேசவே விரும்பல. இப்படி வந்து நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா பாக்குற நேரம் உங்க மென்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டுவோம். தம்பி பாவ வெளியே வந்துட்டாங்களோ போட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா சார. இப்ப வந்துட்டு திரும்பியும் இவரு கம்மிங் பேக் டு தலைவர் ஒரு இந்த படத்தை சொல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடே முடியாது. தி நேம் இஸ் கபாலி. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வாயில எப்படி அடித்து விடுவது அப்படின்னு வந்துட்டு நீட்டா இந்த படத்தை வச்சு ஒரு நீட்டா எக்ஸ்பிளனேஷன் போடலாம் இல்லையா. 3 சீக்வன்ஸ் தான் படத்துல நல்லா இருக்கும். தானுதான் உட்காந்து எடிட் பண்ணிருக்காப்ல. நான் எடிட் பண்றது அப்பதான் பிசினஸ் பார்க்க முடியும், படம் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீட்டா சும்மா கத்தி வராம அந்த சீக்வன்ஸை மட்டும் போட்டு டீசரை விட்டுவிட்டு பிளைட்ல போய் ஸ்டிக்கரை விட்டு விட்டு நம்ம நெத்தில ஒண்ணு ஒட்டி விட்டாப்ல. சாவுங்கடா அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா தலைவர் வந்து கபாலி தான் சொன்னாப்ல. சரி சொல்றாரு, அதுக்கு அடுத்த லெவல்ல போயிடாப்லன்னு பார்த்தா நீட்டா என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த போயிட்டு மாலானது வடிவல் ஜோக்கு போய் இந்த போயிட்டு இருக்காப்ல தலைவன். என்னடா நடக்குதுங்க இந்த பக்கம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. நம்மளே உள்ளாகி இருங்க கபாலி அடிக்க மாட்டாப்புல, நாங்க உள்ளாகி அடிக்க ஆகி போச்சு இல்லையா. அதாவது எப்படின்னா இவரு தேடிட்டே இருப்பாரு, சரியா இன்டர்கேட் பண்ணி இந்த வில்லன் காமிச்சு ஒரே ரூம்ல உட்காந்துருப்பானுங்க. ஒரு ரூம்ல செட் போட்டிருக்கானுங்க. ஆமா நீட்டா எல்லாத்துக்கும். அதான் என்ன ஒண்ணு அக்ரிலிக் கலர் 2 10 வாங்கி எல்லாத்து நெஞ்சிலையும் 43 எழுதிட்டு இருப்பானுங்க. இல்ல இந்த பக்கம் திருப்பினா சைனாக்கார செட்டு, இந்த பக்கம் வந்து இந்த கபாலிய வந்து பிடிக்கணும்டா, இந்த கபாலிய வந்து செய்யணும்டான்னு பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இதை வந்து ஒரே நாள்ல எடுத்துட்டு பாரு போல டைரக்டர். 1 மணி நேரத்துல இதே பேசிட்டு இருங்க, கட் பண்ணி நடுவுல போட்டு நீங்க இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. அப்புறம் கடைசியில ஒரு கன் எப்படி இருக்கா 10-20 நிமிஷத்துக்கு மலைகளை சூட் எடுத்துட்டு இப்ப எங்க வரீங்க, நாங்க சென்னை போய் படம் பண்றோம்
கிளம்பி வந்து நான் என்ன பண்ணீங்க மாலா மாலா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாரு தலைவர் வந்து அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா வேற போட்டு பாவம் அந்தம்மா வேற வந்து நடிச்சு ரத்தம் வைக்கணும் படம் அது எனக்கு தெரிஞ்சு. அது மூலமா பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அதுல அதை வச்சு ஒரு பாட்காஸ்டே. பொலிட்டிக்கல் அஜெண்டாலாம் நம்மளுக்கு புரியல. ஆமா, குறியீடுகள் நிறைய இருந்தது. அந்த குறியீடெல்லாம் நம்மளுக்கு தெரியாம பார்த்தே நம்மளுக்கு இவ்வளவு காண்டு போயிடாது அந்த படத்தை பார்க்கும்போது. சான்ஸ கொடுத்து எல்லாரும் முதல்ல சொன்னதுன்னா இவ்வளவு பெரிய ஸ்டார்டம் வச்சு நீ ஏன் உன்னோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றாங்கிறதா இல்லையா? ஆமா, அதான் இவரோட பொலிட்டிக்கல் காமிக்கிறதுக்கு இவருக்கு ஓட்டா ஓட போறாங்க உள்ள இறங்கலாத்தான். ஆமா, சங்கவே அவராத்திரதான் ஓடிட்டு இருக்கிறவரு தலைவர் வெளியிட்டு பாத்துட்டு தம்பி அங்க வர போயிட்டாங்களான்னு பாரு, நீ எங்க இருந்த வெளியே வந்து எட்டி பாத்துட்டு கிளம்பிடுறாப்ல. ஆமா, தலைவர் பேட்டியை கேட்டுக்கிட்டே கொடுத்துட்டு கிளம்பிடுறாப்லையா. ஆமா, கொஞ்சம் மாடர்னா வருவோம். மாடர்ன் பிலிம் மேக்கர்ஸ் கூறப்பட்டு கொண்டிருக்கிற தளபதியின் அன்பு தம்பியான ஒருவர் எடுத்த ஆடை என்கிற படம். அந்த படத்தை வந்து நான் கிளிக்காம விட மாட்டேன். இல்ல, அந்த படத்துக்கு செம ஹைப் கொடுத்தாங்க. தலைவன் ஃபர்ஸ்ட் ஒரு படம் நல்லா எடுத்தாப்ல, மேயாதமானி சைக்கிளோ. சோ ரெண்டாவது படமும் எக்ஸ்ட்ரானரியா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாப்ல. கேரளால நடந்த மைத்தாலஜிக்கல் ஸ்டோரியா அது ரயில்ல நடந்த ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரியை காமிக்கிறான். அப்புறம் ட்ரெஸ்ஸ பத்தின அரசியலை பத்தி பேசுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கா. இந்த ஐரணியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அடடா, என்னடா இது அடுத்த மாஸ்டர் பீஸ் ஆஃப் தமிழ் சினிமாவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போதே வாயில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு டைரக்டர். அப்படின்னா அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டு கடைசியில இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தீங்களா, இதெல்லாம் கதை கிடையாது, தாயடி ஓரமா பிராங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க, அவனை புடிச்சு செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஏதோ பண்றாப்ல. அது பார்க்கும்போது எனக்கு சரியான சுன்னித்தனமா இருந்துச்சு. எப்படி அவ்வளவு கிரேவா இருப்பான், அப்புறம் எப்படி எனக்கு அவன் மேல வந்துட்டு ஒரு கர்ட்டசி டெவலப் ஆகும் எனக்கு புரியல. அதே மாதிரி என்னன்னா, உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அதாவது இந்த பேஸ்புக்லயும் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்லயும் பரவலா பரவக்கூடிய ஃபெமினிஸ்ட் கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு வாயில் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஃபுல்லா. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னு தெரியல. ஒன்லி இது ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா வந்து அமலா பால் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதை மட்டும் தான் எங்களுக்கு பாத்துட்டு இருக்கோம் உட்காந்து. அப்புறம் என்னோட இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, கடைசியில பிராங்க் சொல்லி முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான படம், இந்த படத்தை பத்தி நீங்க பேசி ஆகணும். இந்த படத்துக்கு ஒரு ட்ரிப்பிள் டிக்கெட்டை கஷ்டப்பட்டு வாங்கி போனீங்க. இந்த படத்துக்கு அதான் இந்த படத்தை பத்தி கிக்கு மட்டும் தான் பேசி ஆகணும். சோ உங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். மாஸ்டர் பீசஸ் எவர் மேட் இன் தமிழ் சினிமான்னு சொல்லுவாங்க இந்த ட்ரிபிள் ஏ படத்துக்கு. இந்த ட்ரிபிள் ஏ படத்துக்கு சிம்பு அவர்கள் வாய்ப்புண்ட பேசினதுன்னா வந்துட்டு, அதாவது இந்த படத்தை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் முதல்ல வந்து பாருங்க, நான் உங்களை ஓட்டுவேன்னு புரிஞ்சு. அதாவது ஒருத்தன் ஓட்ட மனநிலையை தாண்டி அவனை ஒரு ட்ரிப்புக்குள்ள குப்பை அவனை மைண்ட் ஃபக் பண்ற இததான் வந்து அவர் அந்த படத்தை ட்ரை பண்ணிருக்கான். அவர் ஆதித்ய ரவிச்சந்திரன் என்ன மைண்ட் செட் எடுத்தாருன்னு தெரியல. There is a proud moment for him. அதாவது from the maker of Trishal நாயன்தாரான்னு வரும். அதான் from the maker of Trishal நாயன்தாரா. இவர் என்ன பெரிய டைட்டானிக் எடுத்தாப்ல. கரெக்ட். இப்போ இந்த படத்தை பத்தி ஆக்சுவலா வந்துட்டு பல லட்சம் பேரு பூசட்டமான கிட்டத்தட்ட வந்துட்டு பாட்டும் போட்டாப்ல நினைக்கிற ட்ரிப்ல. அதனால அதை விட்டு அதுக்கடுத்து மிகப்பெரிய அளவுல கரண்ட்லி பாதிச்ச ஒரு படம். 2 பேருமே அந்த படத்துக்கு போயிருந்தோம். படம் பேரு விவேகம். கோருங்க, அந்த படத்தை 1 மணி நேரம் பேசலாம். படத்தை வந்து நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் டீகோட் பண்ணுவேன். ஒரு படம் எடுத்தாப்புல. அப்புறம் டைரக்டர் பூதியா வந்து என்ன சொன்னான்னா இன்டர்வியூல, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கேட்டர் பண்ணணும் தான் வந்து என் கையை 2 கட்டிட்டாருங்க அவரு. அதனாலதான் நான் வீரம் எடுக்க வேண்டியதா போச்சு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு சாய்ராமோட அருளால இப்ப எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் ஒண்ணு தோணி இருக்கு. ஆமா, அத வந்து நான் அஜித் சார்கிட்ட சொல்லும் போது அவரு வேற லெவல்ல இது பண்ணி அப்புறம் கடைசியா எடுத்து விடுதலைன்னு இப்ப கொண்டு வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா ஹாலிவுட் படத்தையும் இது வந்து சேலஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா தெரிவிக்கிறாரு. பாக்குறேன் இல்ல டீசர் ட்ரைலர் எல்லாம் சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லுக்ல எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி வைரல் ஃபர்ஸ்ட் லுக் அது. ஆமா, ஷர்ட்லெஸ் தல கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு இருந்தாலும் உடம்பு குறைச்சு அப்படி இப்படின்னு பண்ணி விவேகம்னு போட்டாரு டைட்டில. பாக்கும்போது அம்மாடே சிறுத்தை சிவா இவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நல்லா மன்னிப்பு கடிதம் எழுதிருந்தோம். தப்புக்கியாவே உட்கார்ந்தெல்லாம் இருந்துக்கிறீங்க. தலைவன் பேரு மட்டும் சீட்டாரடா, தலைவனே ஒரு சீட்டாரா மாதிரி போயிடுச்சு. அப்புறம் வந்து சரி டீசர் பாக்குறேன். டீசர்ல அப்படின்னு போடும்போது என்னங்க இல்ல ஆக்சுவலா நான் டீசர்ல நான் வந்துட்டு ஒண்ணுக்கே இருந்தேன். கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்கும்போது தலை அப்படியே ஒரு கரிஷ்மால நடந்து வருவார்ல, டேங்க்கு பிளைட்டு என்னங்க இதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, எப்படா இந்த பட்ஜெட்டை கேட்டு பண்ணானுங்க, எவ்வளவு பிளாக் மணி இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்குங்கிறது
அப்புறம் நீ என்ன பண்ற, இத போய் உட்கார்றாங்க தியேட்டர்ல. அப்ப போகும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராப்ல, விவேக் ஓபராய் நினைக்கிறேன் அந்த இவரு அஜித்தை பத்தி ஒரு மணி நேரம் பேசுறாப்ல. அதாவது 1 மணி நேரம் சாலிடா பேசுறாப்ல. இப்படி அவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பார்க்கும்போது தெரியும் இவர் வில்லனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர் வந்து கண்டிப்பா உயிர் நண்பன் ஆஃப் அஜித் குமார். அப்பதான் தெரியும் உங்களுக்கு செட்டப் பண்ணிருக்காங்க. இல்ல இங்க ஒரு பெரிய ஐரனியான சீனை வரட்டீங்க நீங்க. அதாவது ஒரு 35,043 கட்டு வச்சு தலையோட காலு கையை சுண்டு வரல அப்படி ஒன்னொன்னா காட்டி கடைசியா தலை 2 கண்ணை வச்சு யாருமே இல்லாத இடத்த பார்த்து சுத்திட்டு இருப்பாப்ல. அந்த சீக்வன்ஸ் வரும்போது மைல்டா டவுட் வரும், தப்பா வந்துட்டோமோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்ன ஆகும்னா இவர் அந்த ஏதோ சீடியோ ஏதோ எடுப்பாப்ல. ஆமா, எடுத்துட்டு மயிராண்டி மாதிரி ஓடி வந்து இதுக்கு வந்துடும். இந்த நிஞ்சா வீசோட வீசிட்டு இருப்பானுங்க அவங்க பாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். ஆடா சீட்டா இங்கதான்டா உங்களுக்கு வச்சு செய்ய போறான்டா அப்படின்னு நினைச்சிட்டு நம்மள வச்சு செஞ்சிருவாப்ல சீட்டா. எல்லாம் ஒரு 1000 சோல்ஜர்ஸ் பெருசா எடுத்து கொடுப்பாப்ல. 1000 சோல்ஜர்ஸ் ஒரு 5 ஹெலிகாப்டர் அப்படி இப்படி நல்லா நின்றுட்டு இருக்கும்போது தலை அதுமே ஒரு பாலம், அந்த 2 பக்கம் ஒத்தையடி பாலம் அது. ஆமா, இல்ல பல்கேரியால இருக்க சோல்ஜர்ஸ்ங்க தலை தமிழ்ல பேசிட்டு இருப்பாப்ல. யாராலையும் எவனாலையும் உங்களை எங்கேயும் எப்போதும் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு உங்களை ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி யாரு அப்பயும் தலை வந்துட்டு யாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா மக்களுக்கு. சமுத்திரமா மாறி மக்களுக்கு அட்வைஸ் போட்டுருக்காரு. அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு சம்மர் ஸ்டாண்ட் அடிப்பாரு. ஆமா, இவனு லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரு 100 பேர் இருப்பானு தெரியுமா. அவனை என்ன பண்ணிட்டு இருப்பான்னா தலை பேச வரைக்கும் 6 முறை உட்காந்து அந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் ஒரு ஆயுத பூஜையை போட்டு விட்டு நீட்டா எண்ணெய் வச்சு பாலிஷ் போட்டு நின்று இருப்பானுங்க. தலை டக்குனு பின்னாடி எடுத்துரும். தலை டக்கு அப்படின்னு பேசி பாத்துருப்பானுங்க. நிமிஷத்துக்கு ஒரு 5000 புல்லட் பாயும் சரியா. ஆனா ஒண்ணுமே தலையத்து இதாகாது. தலை வந்து ஒரு 2 பிஸ்டல் வச்சிருப்பாரு விஜயகாந்த் படத்துல வர மாதிரி. அதுல டக்குன்னு சுட்டுட்டு அப்படியே எஸ் ஆயிரும். ஆமா, டக்குனு ப்ரொஃபஷனல் டூல்ஸ் போட்டுட்டு இன்ஃபினிட்டி புல்லட் சீட் கோட் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாப்ல. போட்டு மட்டார்னு சுட்டு ஒருத்தரையும் கொல்லுவாரு. எனக்கெல்லாம் வந்துட்டு நாடி நரம்புலாம் வெட்டிக்குது வருவோம் வக்காலி ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு அப்படின்பாப்ல இல்லையா. இதை இப்பவே தெரிஞ்சு வச்சு இது ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் பிளாக் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கிளிஃப்ல தொங்கிட்டு இருப்பாரு. வரமா, ஆமா, நீ கிளிஃப்ல தொங்கிட்டு இருக்க கேன பிடிச்சு கால் இருந்தா எப்படா எடுப்ப. காஜல் அகர்வாலுக்கு எதுக்கு ஃபுல்லா சீரியல் கேட்ட போட்டுட்டு இந்த நீ வரைக்கும் ஜாக்கெட்ட போட்டுட்டு எதுக்கு உட்கார வச்சிருக்கான்னு தெரியல. அவன் காங்கிரஸ்ல இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, காங்கிரஸ் எம்பி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அம்மா வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவாப்ல. விழுகிறது எங்கேயோ பாத்தீங்கன்னா இந்த குன்னூர் ஊட்டி மாதிரி இடத்துல இருந்து விழுந்துட்டு இருப்பாப்ல. பனிப்பாலைவனமா இருக்கும். அண்டார்டிகால இருப்பாரு. அண்டார்டிகால காலுக்கு அடிபட்டு இருக்கும். அந்த டைம்ல எந்த கூதியா போய் எக்ஸசைஸ் பண்ணுவான்? அது வந்துட்டு உடம்ப ரெடி பண்றதுங்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் 6 மாசம் அங்க இருந்து நீட்டா டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காப்ல. ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்பி வருவாப்ல. நீட்டா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி மாட்டிட்டு வந்து இவங்க போட்டு கொண்டு எடுத்துட்டு இருப்பாப்ல. ஓடி ஒளிகிற ஆள் தேடி அடிக்கிற ஆள் அப்படின்னு தேடி அடிக்கிற ஆளுன்னு சொல்லி இங்க வந்து வாயில வச்சுட்டு இருப்பாப்ல. அதெல்லாம் கூட எனக்கு பரவாயில்ல. இந்த படத்தை பத்தி எதனா பேசி ஆகணும் அவ்வளவு விரக்தி இருக்குது நமக்கு. லாஸ்ட் ஷாட், அதாவது தலை அவரோட பாடியை காட்டுறாரு. அந்த ஷாட்ல இந்த அம்மா நீட்டா ஒரு சேர் போட்டு உட்காந்து வெளியே விஜி மாறன் இருக்கும். ஆமா, தாலியாத்த காளியம்மன் சீன எல்லா படத்துலயும் வரும். அம்மன் வந்து அந்த வில்லன் வந்து ஹீரோவோட உயிர் எடுக்க போகும்போது இவ வந்து பாடிட்டு இருப்பான். ஆமா, படத்துல வந்துட்டு அந்த மொழுக்கட்டின்னு ஒரு அம்மன் இருக்கும். அந்த அம்மனும் கரண் மட்டும் தான் மிஸ்ஸிங் இல்லையா. கரணை நான் மட்டும் உள்ள வந்து ஷூ போட்டுருக்காரு. அம்மன் படம் ஏதாவது அம்மன் கண்ணை எடுத்துட்டு அப்படி இருந்தாலும் சுத்திட்டு இருந்திருந்தாலும் அவ்வளவு படம் ஆயிருக்கு. அவ்வளவுதான், அம்மன் இது சிடி தூக்கிட்டாரு. ஐயோ நந்தா என்ன நடந்தா இதுங்கிற மாதிரி ஒரு பேசிக் மைண்ட் செட் வச்சிருக்கா அவனுக்கு இந்த சீட்டாக்கு. அந்த ஒரு பேட்டையை தாண்டின ஒரு அந்த விசுவாசத்தை வச்சு அத பத்தி பேசவே வேணாம். பேசினாலும் அஃபண்ட் ஆயிடுவா. இப்ப வந்து அண்ணாத்த இறங்குது. ஆமா ஆமா, இந்த எனக்கு கிட்டத்தட்ட டென்ஷனே ஆகுது. இனிமே பாட்டு போட முடியுமானே தெரியல. சாயாவோட அருளால நம்ம அடுத்த படத்துக்கு போயிடலாம்னு தோணுது. ஜெய்சாய் அடுத்த நம்ம 2 பேர்த்துக்கும் மிக மிக பிடித்த ஒரு ஃபில்ம் மேக்கர். அவரை பத்தி பேசாத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு ரீசெண்டா. அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நானும் என் ஃப்ரெண்டும் போய் தியேட்டர்ல உட்கார்றோம்.
அது வந்து ஹிச்காக் அவர்களுடைய ஒரு படத்தோட இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போயிருக்கீங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் சினிமாட்டோகிராஃபி பண்றதா இருந்தா அப்புறம் பாதி பண்ணி அவர் அசிஸ்டன்ட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் வந்து இளையராஜா என்னும் இசை மேதை போட்ட மியூசிக். அப்புறம் வந்து அக்கிரோவின் இன்கார்னேஷன் மிஷ்கின் அவர்கள் பண்ணும் படம். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ்கர் நாயகனான உதயனா நடிச்சு உதயனாவின் மிரட்டும் நடிப்பு. உதயனா வந்துட்டு யாரு உதயனா பத்தி சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். உதயனா யாருன்னா மகேஷ் இந்த பிரத்யேகாரமும் ஒரு லெஜெண்ட் படத்தை எடுத்து அதை ஃபிளாப் ஆகுறாரு பண்ணி. அந்த அளவுக்கு புரியாது. அந்த அளவுக்கு வந்து வீச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆமா, வீச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சைக்கோ. சரி, ஓகே, என் தலைவன் என்னதான் கிரிஞ்சு பண்ணாலும் ஓரளவுக்கு லாஜிக்கோட எடுப்பான்னு பார்த்தா 5 வயசாக்கு லாஜிக். எல்லாரும் ஓனாய் மாட்டுக்குட்டி உத்தேசம் மாதிரியே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு கடவுளின் அருளால அக்கீராவோட பவர் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்த படைப்புகள் எல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல தான் இருக்கும். ஆமா, சைக்கோ படத்துல வந்து எந்த இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்காது. யாருமே சீரியஸா வந்து இந்த சைக்கோவை தேட மாட்டானுங்க. அப்பப்போ போர் அடிச்சா போலீஸ் எல்லாம் பேசிக்குவானுங்க. இல்லையா அவன் சரி ஓகே போர் அடிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க போல. அப்புறம் இந்த சைக்கோ ஏன் சைக்கோவா மாறுறாங்கிற ஒரு மிகப்பெரிய, அதாவது சகாப்தம் படைக்கக்கூடிய ஒரு பின்கதை இருந்துச்சு. கிறிஸ்டியானிட்டி கூட நேரடியா போராடி இருக்காங்க மிஷ்கின். அது நம்மளுக்கு புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியும். அதாவது செக்ஸ் சின்னுங்கிறத வந்து மாஸ்டர்பேஷன் மூலமா வந்து நம்மளுக்கு புகத்த ட்ரை பண்ணிருக்காப்ல. இவர் நைட்டு வாட்ட வேலையை வச்சு படம் பண்ணிருக்காப்ல. அதுல வந்து நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இந்த சைக்கோ ஒரு குழந்தை. எப்படி வந்து இறைவன் கண்ணில் எல்லாருமே குழந்தைங்களோ அந்த மாதிரி சைக்கோ ஒரு குழந்தை. பேபி சைடு இல்லையா? கார்த்திக் டேவல்ஸ் மாதிரி இது ஒரு பேபி சைடு கதை. பேபி சைடு. நீங்க அதாவது விஷயம் சொல்ல வர்றா, நீங்க எல்லாம் குழந்தைங்கடா, என் படத்தை பார்த்து புரிஞ்சுக்குங்க. இது வந்துட்டு இது பேசுறதுக்கு தகுதியே இல்லாத படம். என்ன காரணம்னா அவர்தான் சொல்லியிருக்காப்ல தெளிவா, ஒரு படம் ஹிட் ஆக கூடாது, ஹிட் ஆகலைனாதான் அந்த படம் பேசப்படும். தெரியுமில்ல இது வந்துட்டு தலைவனே சொல்றாப்ல. அப்புறம் ஹிட் ஆகக்கூடாதுன்னு எடுக்கிறாப்ல. ஆகணும்னா அவர் வேற மாதிரி எடுத்திருப்பாப்ல. ஹிட் ஆகக்கூடாது இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காப்ல. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தப்பு பண்ணிட்ட தம்பி, உனக்கு அது உனக்கு வந்துட்டு புரியாம போயிடும். அது அந்த ஆள் அவர் மிகப்பெரிய ஜாம்பவன். அக்கீராவோட சமாதிக்கு அவர் அழுகும் போதே முடிவு பண்ணிட்டாப்ல அடுத்த படம் சைக்கோ தான் அப்படின்னு. இந்த வார்த்தை தான் தேடிட்டு அந்த படத்துல ரொம்ப எல்லா பாட்டுமே நல்லா அமைஞ்சிருக்கும். ஒரு பாட்டை இந்த உதயனா குதியா மாதிரி ஸ்டேஜ் உட்காந்து பாடிட்டு இருப்பான், அப்படியே ஓட்டிருப்பான். இன்னொரு பாட்டை இந்த காரை வந்து கண்ணு தெரியாம இவன் பாட்டுக்கு திருப்பின்னு ஓட்டிட்டு இருப்பான். சரியா ஓட்டிருப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன் ஆனா இதுல வந்துட்டு நீ மிஷ்கினுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே அவன் இந்த படத்துல. உதயனாவை பத்தி தெரிஞ்சு கோத்தா நீ நடிக்க கண்ணாடி போட்டு மூடிட்டு இருக்காருன்னு சொன்னாரு பாத்தியா? அதான் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர். அது நம்மளுக்கு புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் மிஷ்கினா இருக்காப்ல. ஆமா, ஆக்சுவலா வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ணு தெரியற மாதிரி தான் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்ணாடி வாங்கி மாட்டி விட்டு வந்து என்ன நினைச்சிருப்பாருன்னா கூலிங் கிளாஸ் போட்டு எப்படியாச்சும் மேட்ச் பண்ணிருக்கான்னு யோசிச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி எல்லாத்துக்குமே கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறீங்க வேணா நம்மள மாதிரி கேனக்கூதியாங்கிற யோசிச்சிருக்காரு. சரி இவட குருட்டு தாயிலே மாத்துவோம் அப்படின்னு குருட்டு தாயிலே மாத்திருக்கேன். ஆமா, இது ஆக்சுவலா நான் இது நீங்க சொல்லும் போது எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. என்னன்னா கரெக்ட், நான் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட்லாம் கிடையாது. நான் இப்ப வந்துட்டு கண்டென்ட்ல இப்ப யாருக்கா நடிக்க வரலன்னா நான் ஆன் தி ஸ்பாட்ல ஸ்கிரிப்ட மாத்து அப்படின்னு இருக்காப்ல. அப்படித்தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். டக்குனு தலைவரோட கண்ணாடி கழட்டி இவரு போட்டுட்டு பார்த்தா இப்ப நீ கூடா என்ன எத்தனை பேர் கிளிப்பாளையங்கிற மாதிரி மாத்தி விட்டுருக்காப்ல. ஆமா, அதுவும் மிஷ்கினோட ஷூட்டிங் காஸ்டியூம் தெரியும்ல, ட்ரவுசர்ஸ். அது ஜெனரஸான ஷூட்டிங் காஸ்டியூம். பாத்துட்டீங்கன்னா வெற்றிமாறன் மாதிரி ஆட்களுக்கு எப்பவுமே வந்து 2 கேமரா யூனிட் இருக்குமா. அதாவது வந்துட்டு இங்க வந்து இவர் இதை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வேற இடத்த ஷூட் பண்றதுக்குன்னு சொல்லி அசுரன் இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அதே மாதிரி மிஷ்கின் இப்ப வெற்றிமாறன் சொல்றாரு, ஆனா மிஷ்கினுக்கு சொல்லப்படாத 2 கேமரா யூனிட் இருக்காது தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேமரா யூனிட் தெரியும், இன்னொரு கேமரா ஷூட் பண்ணுவாங்க. ஆமா, இவர் படம் எடுக்கிறத ஷூட் பண்ணும். மேக்கிங் வீடியோ எடுக்கிறான். மேக்கிங் வீடியோல நான் நடிச்சு காட்டுவேன், என்ன நடிச்சு காமிப்பேன். அதுல வந்து இவரு என்னென்னவோ பண்ணுவாருங்க. ஆமா, டக்குன்னு இப்படி மந்திரம் போடுவாப்புல. திடீர்னு ஒரு 8 ஸ்கிரீன் பிளே பாக்ஸஸ் வரைஞ்சு அதுக்குள்ள இது ஐ மீன்ஸ் அது என்னது ஸ்டோரி போர்டிங் பாக்ஸஸ் வரைஞ்சு ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டு இருப்பாப்புல திடீர்னு. இல்லையா, கேட்டுக்கிட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து நல்ல ரெஃபரன்ஸ் வேணும்னா பிசாசு மேக்கிங் வீடியோ போய் பாருங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்டர்டெய்னிங் வீடியோஸ் தட் இல்ல, எனக்கு அதோட இன்னொரு வீடியோ இருக்கு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்ட் தி ஹிலேரியஸ் வீடியோ என்னதுன்னா துப்பறிவாளன் மேக்கிங் வீடியோ. அதுல வந்து ஹவ் ஐ கம்போஸ் தி ஃபைட்டிங் சீக்வென்ஸ் இருக்கும். பீட்டர் ஹீன் அதை பார்த்து தான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர் யாருன்னா மிஷ்கின் இந்த ஆமா. தமிழ் சினிமா. அவரு வந்து ஆக்சுவலா வந்து நம்ம இன்னும் உலக லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். எண்ட் ஆஃப் த செஷன்ல இருக்கிற 2 கடைசி படங்களுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். 2 படமே முக்கியமாக அட்ரஸ் பண்ணக்கூடிய படங்கள், வேண்டிய படங்கள். அது பண்ணாம போயிட்டா இந்த பாட்காஸ்ட் தூக்கி போய் மிஸ்கின்ட்ட கொடுத்துட வேண்டியதான். உன் படத்தோட கேவலமான பாட்காஸ்ட் வச்சுக்கடா அப்படின்னு. கரெக்ட். அதுல முதல் படம் வந்துட்டு மொத்த விட்டையும் இறக்குன படம் அஞ்சான். இந்த படத்துக்கு நான் 250 ரூபா டிக்கெட் கொடுத்து கஷ்டப்பட்டு லைன்ல நின்னு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டே பாக்கணும் அப்படின்ட்டு உள்ள போன 13வது நிமிஷம் அந்த தியேட்டர் வந்துட்டு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல அஞ்சானுக்கு. ஏன்னா தலைவன் அந்த அளவுக்கு கைப்பு கொடுத்து வச்சிருக்கான். நான் மொத்த விட்டு இறக்கி இருக்கேங்கிறான், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மொத்த விட்டு இறக்கி இருக்காப்ல. சந்தோஷ் சிவன் வித் ரெட் டிராகன் கேமரா அத சொல்லியே ஆகணுங்க. அதாவது அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணதோட அந்த ரெட் டிராகன் கேமரா அதிகம். எனக்கு வந்து ரெட் டிராகன் கம்பெனிக்காரன் வந்து கோ ப்ரொடியூசர் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு. ஆமா. அதாவது இதுல வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம ஆளு லிங்கு இங்க இந்த படத்துல இருந்து சூர்யா நடிச்சிருக்காப்ல சொல்ல மாட்டேன், இந்த படத்துல ரெட் டிராகன் கேமரா இருக்கு அப்படின்னு பாப்பல. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு கண்டென்ட் எல்லாம். சமந்தா பியூட்டியா இருந்தாங்க. ஆமா இல்ல, ஆனா இன்னொன்னு என்னன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க கோத்தா இந்த படம் மயிறு மாதிரி தான் இருக்கும் போல, இவன் உழப்பறான்ட்டு. பட் இருந்தாலும் இந்த ஆள் பேசி 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 என்ன பண்ணிட்டாப்லன்னா, கத்துக்கிட்ட மொத்த விட்டு இறக்கிருக்கேன், அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த படத்தோட டேக்லைன் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் பாஷா இந்த பக்கம் துப்பாக்கி நடுவுல 500 அப்படின்னு சொன்னோம் பிரஸ் மீட்ல. இதுக்கு மேல என்ன பேச முடியும்? ஓத்தாண்டா ஓடு உலகமா ஓடு இந்த பாட்காஸ்டுக்கு பேர் வச்சா கூட தப்பு இல்ல. ஏன்னா தலைவன் அந்த அளவுக்கு அவனோட கண்டென்ட் இதுல இருக்கு. அதாவது ஸ்கிரீன் பிளே பேட்டர்னை அப்படியே உருவனதே பாஷா படத்துக்கு இருந்துதான். கரெக்டா துப்பாக்கி சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துல இருக்காருங்கிறக்கா என்ன வேணா கொடுத்தலாம். ஜம்மல் இருக்காப்புல துப்பாக்கில இருந்து. சோ உனக்கு அதுதான் அவர் சொல்ல வராரு. அப்படியே சொல்லி நான் பொய்யே சொல்லியே சார், என்ன சார் பாட்காஸ்ட்ல பேசிட்டீங்க அப்படின்னு பாப்பல. உங்களுக்கு இந்த படத்தோட ஹைலைட்டே என்னன்னா, நாங்க உள்ள போனதுக்கு அப்புறமே அந்த தியேட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்கிறோம். படத்துல 3-4 சீன் போயிருச்சு. சூர்யா இன்ட்ரோக்கெல்லாம் கத்தியாச்சு, இருட்டா இருக்கும். திடீர்னு இந்த பட்டாசுலாம் தூக்கிட்டு மூஞ்சி முன்னாடி காட்டிட்டு இருப்பாப்ல, பாத்துருக்கீங்களா? அதான் இன்ட்ரோ. முன்னாடி வந்து அவர் ஆக்சுவலா ஹேண்டிகேப்டா வரும். அந்த இன்ட்ரோ வந்து உங்களுக்கு என்ன சப்டலா காமிச்சு கூட ஏமா. ஆமா, அது சப்டலா காட்டினாதான் உனக்கு வந்து நீ நம்புவ ராஜுவோட தம்பி வந்து. இவர் ராஜுவோட தம்பி, நீ அப்ப நம்பிடுவேன். 100% நம்பிடுவேன். நான் வந்துட்டு கூட உள்ள இருந்து கை வருதுங்க, லிங்குவோட கை வருது, தட்டை தூக்கிட்டு கோமலாக சத்தியம் பண்ற உனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு. ராஜு பாய் போலோ அப்படின்பாரு. அந்த ஐயன் எவனே தெரியாது. அவனுக்கு என்ன வேலைன்னா ராஜுபாய் டான்ஸ் ஆடினா தண்ணி போட்டு வந்து ஆடுவான். ராஜுபாய் பத்தி ஐப்பு கொடுக்கறதா வந்து கத்திட்டு போயிருவான் இல்லையா? ராஜுபாய்க்கு கூலியாளா இருந்தாப்ல அவரு. எனக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தோஸ்தானா மாதிரி போல இவனுக்கு 2 பேரும் கே நினைச்சானு. சோ கே படம் மாதிரி வரும் போல. ராஜுவும் சந்துரும் ஒண்ணுதாங்கிறானுங்க, ஒரு உசுருங்கிறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, கொஞ்சம் மாடர்னைஸ்டா எடுத்திருக்காரு போல இவர் லிங்கோ. இதை வந்துட்டு நம்ம எல்லாரும் லைக் 377 முன்னாடியே தலைவன் டீல் பண்ணிட்டான்னு நினைச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்றாப்புல ராஜு வேற சந்துரு வேற. சந்துரு போட்டதுனால ராஜு போடுறானுங்க. கடைசியில ராஜுவே திரும்பி ராஜுவா வராரு. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். போட்டானுங்க போது கூட நீ கொஞ்சம் மிஸ்டிரக்ட் ஆவ. ஒரு தாயிலி வந்துட்டு ஹிந்தி பேச மாட்டான் இல்லையா, பல பேர் தமிழ் தான். அந்த அல்டிமேட் ரிவிலேஷன் ஆஃப் தி மூவி என்னன்னா வந்து அந்த சூர்யா அவர்கள் வந்து வாய்க்குள்ள இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு எடுக்கிறதா பல்லுக்கு வெளில. ஆமாமா, அது வெளியே எடுப்பாப்ல. அது ராஜுவா ஒரு தண்ணிக்குள்ள விழுகும்போது கூட குச்சி வாய்க்குள்ளதான் இருந்துச்சான். ஆமா, இன்னொன்று இருக்கு அந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயமே. உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸலன்ட் டிரெக்டருங்கிறது இங்க பினாமினலா யோசிக்கிறதுங்கிறது இதுதான். நீ ஒரு விஷயத்த சீப்பா போட்டப்பான சீப்பா வச்சே முடிப்பான். அவங்களுக்கு எப்படின்னா ராஜுவை சுட்டுறாங்க, 2 புல்லட்ட நெஞ்சிலேயே இறக்கிறாங்க, உள்ள விழுந்துடுறாப்ல. நீ யோசிப்ப 2 புல்லட் உள்ள இறக்கிருக்கானு, இவன் எப்படா சூர்யாவா மாறி இருப்பான் அப்படின்னு யோசிப்பேன். அந்த அதாவது அந்த அந்த ஜாம்பவான் ட்விஸ்ட் வெளியே வரும் தெரியுமா? ஹவு கட்டப்பா கில்டு பாகுபலிக்கு முன்னாடி பஸ்ஸா இருந்த ஒரு ட்விஸ்ட். ராஜு சந்துரு ஒண்ணுதான் அப்படி, ஐ மீன் ராஜுவும் ராஜு தம்பியும் ஒண்ணுதாங்கிறது. அந்த ட்விஸ்ட் அப்புறம் யோசிப்ப எப்படி ராஜு வந்திருப்பான்னு. லிங்கு ஒரே வார்த்தையில முடிச்சிடாப்ல. 2 புல்லட் இறங்கினா ராஜு செத்துருவான்னு நினைச்சீங்களாடா அப்படி பாப்பல. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ 2 புல்லட் இறக்கி அவர் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் அவர் பாடி கரையுதுன்னு எவனும் கேட்க மாட்டான். பாடி என்னாச்சு எவனும் கண்டுக்க மாட்டான். ஆமா, அதான் ராஜுவே சொல்லிட்டாரு 2 புல்லட் இறக்குனா சாகரவனடா ராஜு. அது வந்து என்னன்னா டைரக்டர் கட்டு சொல்லிட்டாருங்க, அவ்வளவுதாங்க நாங்க கிளம்பிட்டோன்றோம். ஆமா, 2 புல்லட் இறங்கினா நீ சாகக்கூடாது. அது பாரு டயலாக் என்ன தெளிவா எழுதிருக்கா. 2 புல்லட் இறக்கினா நீ சாகரவனடா ராஜு அப்படின்னு கேட்டா முடிஞ்சு. எப்படி வந்தா என்ன வந்தாங்கிறது எவனுக்குடா தேவை? ராஜு வந்துட்டான்டா, அவ்வளவுதான். ரெட் டிராகன்ல பேட்டரி தீர்ந்துச்சு எடுக்கல அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா அதுல 2 லேயர்ல டிராவல் ஆகும். 2 லேயர்ல 2 டிஃபரெண்ட் ரிவிலேஷன் இருக்கும். ஒரு ரிவிலேஷன் ஹி இஸ் த அஞ்சான்ங்கிறது. இன்னொரு ரிவிலேஷன் என்னன்னா சமந்தாக்கு ஒரு முதல்ல தமிழ் சினிமால ஒரு வேற ஒரு இம்பார்ட்டன்ஸ் டு த ஹீரோயின் கேரக்டர் கொடுத்து என்னன்னா இருப்பாங்க இல்லையா அங்க இங்க அந்த அம்மா
ஆமா, ஹீரோயினுக்கு ஒரு ரிவிலேஷன். அந்த பர்தா போட்டு ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கேன், அது வந்து யாருன்னா சமந்தா அப்படிங்கும்போது அவங்க ஸ்கிரீனை நான் தான் சமந்தா அப்படின்னு. அதுல அப்புறமேல போலீஸுக்கு வந்து பெரிய ப்ரையாரிட்டி படத்துல கொடுத்துப்பாங்க. சமந்தாவோட அப்பா வந்து ஒன் ஆஃப் தி லெஜெண்ட் போலீஸ் ஆஃப் மும்பை. ஆமா, லெஜெண்ட் போலீஸ். லெஜெண்ட் போலீஸ் ஆஃப் மும்பை. என்ன பண்ணுவாப்புல, ஒண்ணும் பண்ண மாட்டாப்ல, போமா அப்படின்றவாப்ல, போய் படுதா போட்டு சுத்திட்டு வீட்டுக்குள்ள அப்படின்றவாப்ல. அதை விட இன்னொரு பெரிய அளவு இருக்கும். அதாவது இந்த படத்துல என்னதுன்னா, மனோஜ் பாஜ்பாய் கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர்ல கர்ப்பமா சுத்திட்டு இருந்தவரை தூக்கிட்டு வந்து பண்ணிய சுடுற மாதிரி சுட்டாங்களான்னு ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அவர் வேற கூப்பிட்டு வந்து வாயில அடிச்சு வச்சிருப்பாங்க. அது ரொம்ப, அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த மனோஜ் பாஜ்பாய் எல்லாம் இவ்வளவு கேவலமா யூஸ் பண்ணது ஒரு படத்துல இந்த படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பேட்டையில நவாஸ் சித்திக்கு வந்துட்டு இன்சில் பிரச்சனைக்காக சுத்திட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இதுல அதை முடிச்சு விட்டுருப்பானுங்க. அதே மாதிரி இந்த கும்கி, அந்த தாய்லி படத்துல இருந்து அடிச்சுட்டு வந்துருக்கும். அவன் வந்து அந்த கும்கியில யானை மேக்கர் விட்டு போட்டு இங்க வந்து ஒரு ஒருத்தரையும் கிரிஞ்சு ஓடிட்டு இருப்பான். ராஜுபாய்க்கு பக்கத்துல நிக்கிறது இல்லையா, மும்பை திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிறது. ராஜு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சாலே ஒண்ணு கிரிஞ்சுவானுங்க ராஜு அப்படிங்கிறது. ஆமா, ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பான். அதாவது நான் வந்துட்டு இந்தியாவை டைவர்ஸா காட்டுறேங்கிறதுக்காக பாய் கேரக்டர் எல்லாத்தையும் ஜென்யூனா காட்டுறது தப்பு இல்ல. அதுக்கு நீ இந்த அளவுக்கு கொடுத்த காசுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறதா தப்பு. அது ஒரு பாயிண்ட்ல ராஜுவோட தம்பியை கேட்டுவாப்ல, பாய் ஓல் போடுற கொஞ்சம் வாங்க போலாம். ராஜு நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே ஒருத்தருக்கு செத்து ராஜு தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்சு பேசுவான். நாங்க செத்துறதா முதல்ல இந்த கருமத்தை பாக்குறது இருக்கலாம். ரொம்ப ஓடிட்டோம். அடுத்த படத்தை சொல்லுங்க. அடுத்து வந்துட்டு அதான் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கடைசி பேங்கா இருக்கணும். இது வந்துட்டு என்னன்னா, இது தலைவனே சொன்னதுதான். அவனே ஆக்சுவலா இந்த வாக்குமூலத்தை ஒப்புக்கொண்டு கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாடி நரம்பு எல்லாத்துலயும் வந்து அந்த ரோஷம். சொல்லுங்க அந்த படம். அதான் அந்த படம் வந்துட்டு தலைவனே சொல்லிட்டான், தலைவனே ஓப்பனா சொல்லிட்டான், எங்க அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டான்ட்டான். பிகில்னு ஒரு படம், பிகிலாண்டி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த படம். அபூர்வ சகோதரர்களின் அன்அபிஷியல் ரீமேக். இல்ல, அபூர்வ சகோதரர்கள் வந்துட்டு இது மெர்சல் பாத்தீங்களா, இங்கேயே குழம்பிட்டீங்க. காரணம் லெஜெண்ட் அந்த அளவுக்கு எழுதியிருக்காப்ல ஒரு கதை. லெஜெண்டோடது சில விஷயங்கள்ல எல்லாம் வந்து குழம்பிடுது. அதாவது ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் தான் சில படங்கள்ல குழம்பும். சீக்வென்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸே குழம்புதுன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ரைட்டர் நீங்க யோசிச்சு. எங்க அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டாம்னு செஞ்ச படம். ஆமா, பெண்ணை பத்தி பேசக்கூடிய பிரமாதமான படம் அது. நான் இதுல ஒரு சீனை சொல்லிக்கிறேன். இந்த சீனை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி இந்த இதுக்கு, ஏன்னா மறந்துருமா டவுட் இருக்கு, ஏன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு இருக்கேன். இந்த படத்தின் அந்த அதாவது அந்த காசை கொடுத்து ஏமாந்து வாயில் வைத்ததை பத்தி நம்ம பேசலாம் தொடர்ந்து. என்னன்னா, இந்த படம் பெண்ணியை பத்தி பேச முடியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இவன் கொடுத்த ப்ரொமோஷன் என்னன்னா, சிங்கப்பெண்ணே, கரெக்டா, சிங்கப்பெண்ணே ஒரு 11 பெண்களை வச்சு நான் ஒரு விமன் ஃபுட்பாலை பத்தி காட்ட போறேன் தளபதி வச்சு அப்படின்னு சொல்றாப்ல. படத்துல போய் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வருது, லைக் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஃபேஸ்க்கு அப்புறம் ஒரு சீன் வருது. அந்த சீன் என்னன்னா, நயன்தாராக்கு இருக்கும் ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. பெண்ணியம், அவங்களும் பெண் தானே, நயன்தாரா பெண்ணு தானே, கரெக்ட் தானே? இல்ல ஆன்டி கேட்டகரியில வந்தனால மேபி உள்ள வராதுங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவேன், எனக்கு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா மாப்ல. இப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு கப்பு இவருக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். சோ அதுல வந்து இவர் சொல்றாப்ல, அதுல ஒரு டைலாக் சாரு விஜய் சார் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்றாப்ல, கப்பு அப்புறம் கூட கம்பெனி இப்ப கூட அப்படிங்கிறாப்ல. பெண்ணியம் பத்தி பேசக்கூடிய படம். இதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ஸ் ஆஃப் டைம்ல இந்த கேரக்டருக்கு எப்படி மாறுதுன்னா, சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே அப்படின்னு. இது வந்து அவர் சொன்னோனே வந்து இவங்க ஏறி வேற வந்துருவாங்க. ஆமா, அதான் பெண்ணியம் எப்படி மாறினே வருது பாருங்க. இல்ல என்னன்னா, இப்ப வந்து அவர் வந்து ஆக்சுவலா வந்து நீங்க என்னதான் பேசுங்க, நான் வந்து அட்லீனா ஒரு விஷயத்துல மதிப்பேன். என்னன்னா, அதாவது எப்படி நம்ம எல்லாம் வந்து ரொம்ப பேக்வர்டா வந்து ஒரு படத்தோட ப்ரமோஷன் வந்து ஃபர்ஸ்ட் லுக்காவோ இல்ல மோஷன் பிக்சராவோ இல்ல டீசராவோ ட்ரைலராவோ இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆடியோ லான்ச்ல அதோட டைரக்டர் பேசுறதுங்கோமா வச்சுவர் வந்து அட்லீனா. ஆமா, எனக்கு தெரிஞ்ச தலைவனுக்கு அப்புறம் அதாவது நம்மால லிங்குக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டைரக்டரோட ஸ்பீச் வந்துட்டு இந்த இதுதான் இல்லையா. அவர் அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா, படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க அஜித் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து வேற லெவல்ல இப்பவே போஸ்டர் வைக்கலாம் யோசிச்சிட்டானுங்க. 100 நாளுக்கு போஸ்டர் வச்சிருவோமாப்ல அப்படிங்கறது யோசிச்சிட்டானுங்க. அப்ப போய் தியேட்டர்ல பார்த்தா தெரியுது இது ஒரு மயிர் படம் அப்படின்னு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதோட விஎஃப்எக்ஸ் வந்துட்டு அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு. 200 கோடி பட்ஜெட் என்னென்னமோ சொல்றானுங்க பசங்க. மெஸ்ஸி அளவுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா மெஸ்ஸி கிட்ட வந்து சீக்கிரட்டா வந்து இவர் பேசிதான் வந்து என்ன ஷாட்ஸ் பண்ணலாங்கிறது வந்து கேட்டாருங்கிறதுலாம் வந்து கான்ஸ்பிரசி வந்துட்டு. ஆமா, அப்புறம் வந்து இத வந்து என்ன சொன்னா, யுனிவர்சலா இத வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறோம், பெஸ்ட் ஃபுட்பால் ஃபிலிம் ஆஃப் தி இயர்னு சொல்லி ஏதோ ஒரு ரேண்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருந்து அவார்டு பேசிட்டு. ஆமா, ரேண்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்னு கொடுத்துடுங்க, மேபி விமனை பத்தி போட்டுற ஏதாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதாவது இதுக்கு வந்து சொல்லுவாரு ஏஆர் ரஹ்மான் கிட்ட,
பெண்களை போற்ற மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு ஆந்தம் பண்ணுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. இப்ப யாரு கேட்டா இந்த கூதியாங்கிட்ட வந்து பெண்களுக்கு நீ ஆந்தம் நொட்டுன்னு? படம் பெண்ணை பத்தி பேசுதுங்க. பெண் ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு நான் சொல்லக்கூடாத காஸ்ட்ல இருந்து ஒரு லேடி இருக்காங்க. காஸ்ட் பேர் சொன்னா பிரச்சனை வரும் இல்லீங்களா? நீ ஏன் கிளாசிஃபை பண்ற கேனக்கூதி அப்படிமானு கரெக்டா? நீ என்ன புண்டைக்கு அந்த காஸ்ட்ல இருக்கவங்க அப்படி பண்றாங்க. அட்லி கேட்கற கால் இல்ல, நம்ம அட்லியை கோத்து விடல, பட் இருந்தாலும் சொல்றேன். ஆமா, அதுவுமே வந்து அவங்க தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து வரும்போது அவங்களோட காஸ்ட் குரூப் நம்ம சொல்றது தப்பான விஷயம். ஏன்னா தேவர் டிப்ரைவ்ட் ஃபார் வெரி லாங் பீரியட்ல, ரொம்ப வருஷம் அவங்கள ரொம்ப கீழே வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க காஸ்ட்ல எப்படி பெண்கள்லாம் வந்து முன்னாடி வரக்கூடியவங்களா இருப்பாங்க. கரெக்ட் தான், நீங்க பேசுங்க டைலர். அதான் இப்போ பாத்துட்டீங்கன்னா அதுல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒருத்தங்களை தெளிவா அவான் போர்ட்ரை பண்றதுக்காக அவங்க வீட்டுல இருந்து மொத்த குடும்பத்தையும் வந்துட்டு அவாவாக காட்டி விட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அடிச்சு அவங்க அவ்வளவு. அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப அவங்கள என்ன சொம்பையான்னு கேக்குறேன். அவங்க சொம்பையாக இருந்தாலும் நீயே அதை சொல்றேங்கிற கரெக்டா? ஆமா, அது இல்லாம நல்லா டைப் காஸ்ட் பண்ணி வச்சிருப்பாப்ல. ஆமா, டைப் காஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு அந்த அம்மாவை திரும்பி வந்து ஃபுட்பால் கிளப்ல சேர்த்திக்கிறாங்க. ஏன்னா இவர் இப்போ நான் ஒண்ணு ஜென்ரலா கேட்கறேன், இப்ப இவர் வந்துட்டு கப் அப்புறம் கூட கம்பெனி இப்ப கூட இந்த அம்மாவை பார்த்து கேட்டிருக்கு சொல்லியிருக்காப்ல இல்லையா? இந்த விஷயங்கள் இந்த 11 பெண்களின் வீட்டுக்கு தெரிந்தா என்ன ஆகும்? கரெக்டா? இது வந்துட்டு எந்த விதத்துல ஆணினத்தை வந்துட்டு இது பண்ணுதுன்னு தெரியல, தாழ்த்தி வணங்க வைக்குது. அதே மாதிரி இன்னொரு சீன் இருக்கு, பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா? இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட ஹஸ்பண்ட் கூட இருந்த அவங்களுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கேன்சல் பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க. ஆனாலும் அந்த கேப்ல அவர் எப்படியோ மேட்டர் முடிச்சிருக்காரு, அது வேற விஷயம். பண்ணதுனால இப்ப ஒரு குழந்தை உருவாயிருக்கு. ஆமா, வந்தோடனே அந்த அம்மா பிரெக்னன்ட் தெரிஞ்சோடனே துடிச்சு போயிடுறாப்ல. யாரு? விஜய். போயிட்டு என்ன சொல்றாப்லன்னா, இங்க பாரு, கப்பு யாருக்கான முக்கியமா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு பெண்களின் மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு துப்பட்டா போடுவது, இன்னொன்னு வந்து குழந்தையை பெற்றுக் கொள்வது. அப்ப மூடிட்டு உட்காருன்ற பெனால்டி கிக் அப்ப மட்டும் வந்து சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிறாப்புல. படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இனிமே பல மக்கள் அந்த படத்தை போற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல, எனக்கு இன்னொரு மிகப்பெரிய சில்லு வேலை இருக்கு இதுல. இந்த படத்துல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்போர்ட்ஸை வந்துட்டு பிரைஸ் பண்றாங்க இல்லையா? ஸ்போர்ட்ஸை குளோரிஃபை பண்றாங்க, விமன் ஸ்போர்ட்ஸ் வேற லெவல்ல கொண்டு வராங்க, இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படிங்கிறாங்க, ஆணினா வந்துட்டு பெண்களை வந்துட்டு வணங்கணுங்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. நான் என்ன கேட்கறேன், ஒரு தாயில் இதெல்லாம் பண்ணுனா அவன் வந்துட்டு பெரிய டெரரிஸ்ட் இருந்தா கூட பிரச்சனை இல்லை இல்லையா? அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே பாம்பு வச்சு ஒருத்தர் பிளாஸ்ட் பண்ணிட்டு வர்றது, அதுக்கப்புறம் ஒரு 200 பேர்த்த வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி கொண்டுறது, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அது வந்துட்டு யாருக்குமே தெரியல. எனக்கு என்னமோ அட்லியா படம் இனிமேல் வரக்கூடாதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்களா, அதை ஒரு ஷூட் பண்றாரான்னு தெரியல. அவங்க திடீர்னு பார்த்தா நேரம் பிகிலா வீட்டுக்கு ஓடி வந்துருப்பானுங்க. கரெக்டா ரோடு மேப் போட்டு வருவானுங்க. ரோடு மேப் போட்டு வந்து அண்ணன் நீட்டா இருங்க, நான் லெஃப்ட்ல நின்னுங்க, பின்னாடி வந்து அப்படியே தட்டுங்க அப்படிங்கிற அண்ணன் நின்று இருப்பாப்ல இல்லையா? இல்ல, நீங்க இப்ப ஆக்சுவலா ரொம்ப தப்பா ரெஃபர் பண்ணிருக்கீங்க. அது வந்து பிகிலானா ஏரியா கிடையாது, சிஎம் ஏரியா. கேப்டன் மைக்கேல் இத கேக்குற நம்ம வந்து கிற்கூதியாரு. அதுதான் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா இன்ட்ரோ போர்ஷன்லயே வந்துட்டு படம் ஹோஸ்ட்னு நிறைய பேர் டிசைட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா போர்ட்ரேட் பண்றதுலாம் மேட்டர் கிடையாது. அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு வைங்க. ஏன்னா எம்ஜிஆர்லாம் அந்த காலத்துல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது நக்கி விடுபவர்கள் என்பவர்கள் நார்மலா இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா வந்து லிமிட்டை தாண்டி நக்கும் போதுதான் உங்களுக்கு காட்டாது. கரெக்ட். இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரீன் டெக்னிக்கலாவும் அவ்வளவு ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்களோட கருத்துக்கு இவங்களே முரணா இருக்காங்க. இந்தியா வல்லரசாகணும், பெண்ணை போட்டணுங்கிறவங்க என்ன புண்டைக்கு பாம்பு வைக்கணும்னு எனக்கு புரியல. ஒரு இதை பாம்பை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிரிமினல். இவங்க அப்பா வந்துட்டு அதோட பெரிய கிரிமினல். ராயப்பன் ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்கும் படத்துல. அதை பத்தி பேசினாவே இந்த காண்பவே முடியும் நான் நினைக்கிறேன். அவர் ஒரு 100-150 பேர்த்த கொள்ளுவாப்ல. அவர் 10 ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்த கொண்டுருவாப்லன்னு நினைக்கிறேன். அது எம்ஜிஆர் சார் பாட்டிட்டு அப்படி எல்லாத்தையும் போட்டு தெளிவாப்ல தள்ளிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து விக்கிட்டு இருப்பாப்ல திக்கிட்டு இருப்பாப்லையா. ரொம்ப பரிதாபமான சீன் ஒன்று இருக்கும். வட சென்னையோட மேஜர் சீன் ஒன்று இருக்குல்ல, கில்லிங் ஆஃப் ராஜன். அதுக்கு ஈக்குவலான சீனு என்னன்னா, தலைவன் நீட்டா வேட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள இருந்து போய் நடந்து வந்து அப்படியே பின்னாடி போனா அங்க வந்து தலைவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. யார? ஜாக்கி ஷெராஃப் அடிச்சு ஜட்டியோட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. யாரு? ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பீக்ல இருக்க ஒரு ஆளு. இந்த அட்லி மாதிரி கூதியானுங்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சானுங்கன்னு நீங்க பாக்கலாம்னா, முன்னாடிதான் வந்து பெண்ணியம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க சரியா? அடுத்து வந்து விஜய் நயன்தாரா கல்யாணமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டுல எல்லாம் இப்ப காமிச்சு ஆடிட்டு இருப்பாளுங்க அந்த பொண்ணுங்கெல்லாம். அது வேறங்க, அது அங்க நீங்க பெண்ணியம் பேசக்கூடாது. அது வந்து கமர்ஷியல் எலிமெண்ட். இப்ப காட்டிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அண்ணா வந்து அதுல இப்ப பார்த்து ஆடிட்டு இருப்பாரு. ஆனா அதுல வந்து அந்த இந்த பொண்ணை கைதட்டலாம் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ஆசிட் அடிச்ச பொண்ணு இருக்காங்க, ஆமா, அவளை வந்து கைதட்டலாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா உங்களுக்கு ஃப்ரேம் பியூட்டிக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஊங்குவீங்க, அதே மாதிரி எம்பத்தைஸ் பண்ண வைக்கணும்னா ஊங்குவீங்க. ஆனா வந்து நிதர்சனமான முரண்கள்லாம் உடைக்கணும்னா வாயில வச்சுட்டு உட்காந்துப்பீங்க இல்லையா? ஆமா ஐ திங்க் கன்க்ளூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கன்க்ளூட் பண்றதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, இப்ப ஆக்சுவலா நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஒரு படத்துக்குள்ள போயிட்டு அதை நம்மளை எப்படி வச்சு செஞ்சதெல்லாம் பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம ஒரு படத்துக்குள்ள போனோங்கிறத வந்து பேசவே இல்லை. அதுக்கு 3 எலிமெண்ட்ஸா நான் என்ன பாக்குறேன்னா, இவங்க ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியா ரிலீஸ் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும், அப்புறம் ட்ரைலரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், இதுல இருக்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்மள ஏமாத்துதுங்கிறத, அப்புறம் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இவங்க இனிமேல் கரெக்டா பண்ணா போற ஒருத்தருக்கு இது என்ன மாதிரி ஒரு படங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஐடியாவது கிடைக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். கரெக்ட். நான் அதுக்கு உனக்கு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, திரும்பி தியாகராஜன் குமார் ஜால்ரா அடிக்கிறோம்னு நினைப்பானுங்க. நாங்க புள்ளி ஃபிலிமி கிடையாது, பட் ஸ்டில் சொல்றேன். என்ன அபிஷேக் ராஜாவும் கிடையாது. என்னன்னா, தியாகராஜன் குமார் ராஜா ஒரு இன்டர்வியூல சொல்றாப்புல, எனக்கு சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ட்ரெய்லர் உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு படம் பிடிக்காது, தயவுசே வராது. அது உனக்கு மென்டான படம் கிடையாது. சோ ஒருத்தனுக்கு ஒரு படம் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. கரெக்டா? உனக்கான ஆடியன்ஸ் நீ உள்ள புல் ஆஃப் பண்ணிக்கணும்னா நீ அப்பட்டமா இருக்கிற சீக்வன்ஸை காட்டிதான் ஆகணும். கரெக்ட்? அதுக்குதான் ட்ரெய்லரு. இட் இஸ் மென்ட் ஃபார் தட். நீ கட் பண்ணி உன்னோட இனோவேஷன்ல காட்டுறீங்க இல்ல கபாலி மாதிரி, அந்த படம் என்ன ஜானராங்கிறதையும் அது எப்படி டீல் ஆக போகுதுங்கிறதையும் நீ பேசிக் ஐடியாவை சொல்லலாம். அது ஒன்னும் பெருசா அவனோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணாது, சேவ் தான் பண்ணும் இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு இதுல இருந்து. கரெக்டா? சோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுதான் டு பி கிளியரா. நீ இதுதான் இது ப்ரிசைஸா இருந்தா போதுங்கிற. ட்ரெய்லர்ல இதை காட்டு, இதான் இருக்க போய் படத்துல அதை காட்டு, இது என்ன ஜான்ராவோ அதை காட்டு. நீ ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணி ஃபேக் ப்ரமோஷன் பண்ணி என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் தி டே ஓவரா ஆளுங்க உள்ள புல் பண்ணிடுற. எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு அது பெரிய லாஸ். சினிமா பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, தொன்று தொட்டு ப்ரொடியூசர்ஸ் எப்படி இதாயிட்டாங்கன்னா, ஒரு நல்ல ஃபேமஸான ஆக்டரோ இல்ல ஒரு நல்ல டைரக்டரோ ஒரு நல்ல ஹீரோயினோ இருந்தா அந்த படத்தை ப்ரமோட் பண்ணிடலாம்னு பேசிக்கா பிலீவ் பண்றதுல இருந்தே இந்த தப்பு ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படி பேசிக்கா பிலீவ் பண்ணி அவங்களெல்லாம் காசு பண்ணிட்டோம்னா நம்ம படம் கண்டிப்பா 100 நாள் ஓடிடும், இதை வச்சே மொத்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிடலாங்கிற ஐடியாவை தான் வந்து நம்ம மாத்தணும். இப்போ இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படத்துல செலவு பண்றதுக்கு காசே இருக்காது. அப்ப செலவு பண்ணாம நீங்க ஒரு கிராப் எடுத்து வச்சிருப்பீங்க, அந்த கிராப்ல இருக்க 2-3 ஷார்ட்ஸ் போட்டு ட்ரைலர் ஒண்ணு காமிச்சு இவங்க இப்போ சூப்பர். இதுக்கு மெட்ராஸ் டாக்கீஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆமா, இவங்க கொடுக்குற ஃபேக் ப்ராமிசஸ்னால என்ன ஆகுதுன்னா, கபாலி கொடுத்த மாதிரி ஹைப் ஆடியன்ஸ் பக்கம் ஏறிடுது. அதை பார்த்துட்டு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் யாராவது ஒருத்தர் வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வாயில் எடுத்து வச்சு விட்டுறாங்க. லோக்கல்ஸ் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அட் த டைம்ஸ் காமன் மேனா நம்ம பார்த்தா நம்மளும் பாதிக்கப்படுறாங்க. ஆமா, அதே மாதிரி இப்போ ஒரு ஹீரோவோட இது டீசரோ ட்ரைலரையோ பாத்துட்டீங்கன்னா, அந்த டீசர் ட்ரைலர்ல நான் ஒரு 1.5 நிமிஷம் டீசர் இல்ல 1.5 நிமிஷம் ட்ரைலர்னா அதுல வந்துட்டு 1 நிமிஷம் அந்த ஹீரோவை ரிவீல் பண்றதுக்கு தான் இவங்க யூஸ் பண்றாங்க. மிச்சம் 30 செகண்ட் ஃபாஸ்ட் கட்ஸ், படம் மொத்தத்தையும் ஃபாஸ்ட் கட்ஸ்ல போட்டுவிட்டு டக்குன்னு இது டைட்டில் வந்துடும். ஆப்வியஸா அந்த படம் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல். இதோட சைக்காலஜிலே தெரியுது இல்ல, ஒரு டீசர் இவனுக்கு கட் பண்றதுலே தெரியுது இவனுக்கு இந்த படத்துல என்ன மயிரை வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த பேசிக் மென்டாலிட்டியை ப்ரொடியூசரோ இல்ல யாரோ ஒருத்தர் மாத்திக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த நம்ம தியேட்டருக்கு போய் வாயில வாங்குறதுங்கிறது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, இதுக்குதான் ரூபன் மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, தலைவர் நீட்டா கமர்ஷியல் கட் தானே எனக்கு தெரியும், நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கேன், கட் பண்ணி பேக்ல மியூசிக்கை போட்டு கொடுத்துறாப்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பில்டப் வரும், அது ஹீரோவே பேசுவாரு இல்ல வந்து வில்லன் வந்து பேசுவாப்ல. அந்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ரிவீல், அந்த கரெக்டா மியூசிக் தீம் ஆஃப் த ஃபிலிம் வந்து வரும்போது கரெக்டா அப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன கை காலு கூழ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எந்த மாதிரி டைரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்பட்டமா சொல்லணும். அட்லி, சிவா இவங்க மாதிரி ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் முருகதாஸ் வந்து இந்த இடத்துல நம்ம அவரை தப்பே சொல்ல முடியாது. நாளான இங்க தப்பே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா தலைவன் அவனோட ப்ரிசைஸா என்ன சொல்ல வருவான், லைக் கதை எந்த பத்தி இருக்கும், என்ன பிளாட்ல போயிட்டு இருக்குங்கிறதையும் அதே மாதிரி ஃபேஸ் ஆஃப் மூவியை கொஞ்சமா காட்டி உங்களுக்கு ஒரு டைனமிக்ஸ் கொடுத்தாப்ல இப்படிதான் இருக்க போகுது படம்னு. எனக்கு தெரிஞ்சு அவரோட படத்தை நீங்க ஃபுல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. படம் மொக்கையா இருக்கிறது ரெண்டாவது, காப்பி அடிச்சிருக்கிறது ரெண்டாவது, பட் ட்ரெய்லர்ல என்ன இருக்குமோ அதுதான் மேக்ஸிமம் படத்துல இருக்கும். ஐ மீன் ட்ரெய்லர்ல ஃபுல் கண்டென்ட் இருக்காது, பட் இதுதான் ஐடியாங்கிறது தெரியும். கரெக்டா? கண்டிப்பா. சோ முருகதாஸ் வந்துட்டு அந்த விஷயத்துல அவரே ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் தான், கண்டென்ட்டும் இருக்கும். அவர் அப்படிதான் இருக்காப்ல. கேவி ஆனந்த் படங்கள் பாதி அப்படிதான் இருக்கு. ஆமா, இல்ல இப்போ இந்த டீசர் ட்ரெய்லர் கட் பண்றதுங்கிறதே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் தான் என்ன கேட்டா. ஆமா, இப்போ இந்த படம் இருக்கு, தொண்டி முதலம் திருச்சாட்சியம் படம் இருக்குல்ல, படத்தோட ஸ்னீக் பீக்கையோ ட்ரெய்லரையோ பாத்தீங்கன்னா அது கட்சே இருக்காது. ஒரு சீன்ல அந்த இவன் பாத் ஃபாசில் வந்து பெஞ்ச்ல படுத்துட்டு இருப்பான், இவன் உட்காந்து பிரசாத்ங்கிற கேரக்டர் வந்து உட்காந்து அந்த வெளில நடக்கிற ஃபங்க்ஷனை பாத்துட்டு இருப்பான். இந்த ஒரு பாட்டை இவன் காலை நீட்டுவான், இவன் கால் இவன் மேல போட்டு இவன் வந்து உட்காருவான். இப்போ படத்தோட கான்டெக்ஸ்டே அதுதான்.
உங்களுக்கு அந்த சீனை மட்டும், அந்த ஷாட் ஒரு 30-40 செகண்ட் வரக்கூடிய அந்த ஷாட்டை மட்டும் தான் காமிக்கிறான் அந்த படத்துக்குள்ள. இப்போ போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த படத்தோட ஃபீலிங்கை கடத்திட்டாங்க. அந்த படத்துல போனா உங்களுக்கு அதான் இருக்கு போகுது. கரெக்டா ஒரு எந்த விதத்திலயும் அவனோட சபஸ்டிகேஷனை இது பண்ணிக்காத ஒரு திருடன், அப்புறம் அவனுக்கு எந்த கவலையும் இல்லாத ஒரு திருடன், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அப்பாவியான ஒரு ஆளு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க டிராமா இது வந்து இந்த ஷார்ட்லயே தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா நம்ம தமிழ்ல அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதாவது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வந்து. இந்த இடத்துல விஜய் ஆண்டனி நம்ம சொல்லி ஆகணும். அவரு எனக்கு தெரிஞ்சு 10 minutes ஆஃப் மூவில விட்டுருக்காப்ல படமாக முன்னாடியே. ஆமா, அதெல்லாம் வந்து உண்மையாலுமே நல்லா ஆட்டம். கம்மிங் டு தி எண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைங்கிறது அது அந்த படத்துக்குள்ள இல்லாம இருக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த படத்துக்குள்ள. பட் ஆனா அந்த படம் எப்படி வந்துச்சுன்னு அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு அந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்றங்கிறதுல ஆடியன்ஸ் ஏமாத்துறத கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதை வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பல ஆட்களால சீக்கப்பட்டதை வந்து அவங்க கண்டிப்பா ஒரு ஆடியன்ஸ் பாதிப்புங்கிறத விட ஆடியன்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் பாதிப்பு. இதுக்கு நடுவில் இன்டர்மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இதனால ஸ்கூல்ல வர்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து, தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து எல்லாருமே. ஆமா, கண்டிப்பா. சோ நம்மளோட 3rd எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடும் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.